வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஸ்டோரி கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. மோகன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். ஆழமாக உள்ளே இழுத்தான். புகை நெஞ்சில் பரவியது. இதமாக இருந்தது. வாழ்க்கையில் எவ்வளவு சின்ன சின்ன சொர்க்கங்கள்! தன்னுடைய பின்னாட்களைப் பற்றி நினைத்துக் கொண்டான். அவன் முகம் வாடியது. அவனுடைய இறந்த காலம் அப்படி ஒன்றும் பெருமை கொள்ளத்தக்கதாக தெரியவில்லை. வாழ்க்கை ஒவ்வொருவனுக்கும் அல்லது ஒவ்வொருத்திக்கும் எப்படி அமைய வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானமான விஷயமாக இருந்தால், அவனைப் பொறுத்தவரைக்கும் அது ஒன்றும் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக அமையவில்லை. அதைப் பற்றியெல்லாம் அப்புறம். நிமிர்ந்து பார்த்தான். அவன் செல்ல வேண்டிய பாதை முடிவில்லாமல் நீண்டு கொண்டே போகிற மாதிரி இருந்தது. ஊட்டி என்றாலே மலை சரிவுகள், பச்சை பசேல் புல்வெளிகள், யூக்கலிப்டஸ் மரங்கள், வெள்ளிக் கம்பி அருவிகள், தூரத்தில் நகரும் பொம்மை ரயில், மூடுபனி, காற்றில் குளிர், நடக்கும்போது கடக்கும் மேகங்கள், வளைந்து வளைந்து செல்லும் சாலைகள், கண்ணில் புலப்படாமல் எங்கோ தூரத்திலிருந்து கேட்கும் லாரியின் என்ஜின் ஒலி. ஊட்டி இப்போதும் அப்படித்தான் இருந்தது. மூலிகை வாசனையுடன் காற்று, ஈரச்சாரலுடன் சூழ்நிலை. மோகனால் அந்த சூழ்நிலையை ரசிக்க முடியவில்லை. பழகிப் போய்விட்டது. வெயிலில் இருப்பவனுக்குத்தான் நிழலில் அருமை தெரியும். நிழலிலேயே இருப்பவனுக்கு என்னதான் தெரியும்? மோகன் சூடு ஆறட்டும் என்று நிற்க வைத்திருந்த மோட்டார் பைக்கை மறுபடி கிளப்பினான். இரவல் வண்டி. அதனால் அதன் நெளிவு சுளிவுகள் எதுவும் அவனுக்கு தெரியவில்லை. அவன் போக வேண்டிய இடத்திற்கு பஸ் கிடையாது. கார் வைத்துக்கொண்டு போகலாம். வசதி இல்லை. மேலும் காரில் போனால் 4 பேருக்கு தெரியும். அவன் ரகசியமாக போக வேண்டும். அதனால் இரவல் பைக். பைக் டர் என்று மேலேறியது. ஒரு பஸ் நிறைய டூரிஸ்டுகள் அந்தாக்ஷரி பாடிக்கொண்டே கீழிறங்கினார்கள். அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. சுயபரிதாபம் அவனை குத்தியது. இந்த மாதிரி நாமும் வாழ்க்கையை என்றைக்கு அனுபவிப்பது? எப்போதும் என் வயிறு ஓர் இடைஞ்சலாக இருக்கிறது. அதை நிரப்புவதற்கான போராட்டத்திலேயே அவனுடைய வாழ்க்கையின் கால் பாகம் கழிந்து விட்டது. வயிற்றுக்கு ஈந்த பின்தானே மற்ற புலன்களுக்கு முடியும். அது எப்போது அவனுக்கு நேரப்போகிறது? சாலை மேலேறியது. கூடலூர் செல்லும் சாலை அது. நடுவட்டம் தாண்டியவுடன் இடது பக்கம் சரைல் என்று ஒரு சாலை தனியாக பிரிந்து மேல் நோக்கிச் செல்லும் என்று அடையாளம். நடுவட்டம் தாண்டிவிட்டது. சாலை சரைல் என்று இடதுபுறம் தனியாக மேலேறியது. அவன் மோட்டார் பைக்கை திருப்பினான். அந்த சாலையில் செலுத்தினான். டூரிஸ்டுகள் கால் வைக்காத இடம். சினிமாக்காரர்களின் கண்ணில் படாத இடம். அதனால் அந்த பிரதேசம் இன்னமும் கன்னித்தன்மையை இழக்காமல் இருந்தது. அந்த சாலையில் முன்னேறினான். அவனுக்கு இருபுறங்களிலும் தெரிந்த காட்சியை வர்ணிப்பது வீண். அவன் கவனம் இயற்கையில் மகத்தான அலங்காரத்தில் ஈடுபடவில்லை. சற்று தூரம் மேலேறியதும் மோகன் தேடி வந்த இடம் வந்துவிட்டது. கரும் பச்சையாய் அசோக மரங்கள், வெளிர் நீல பின்னணியில் பஞ்சு மேகங்கள், அந்த உயரமான காம்பவுண்ட் சுவர், அதில் உயரமான வார்ப்பு இரும்பு கேட். பொதுவாக இந்த மாதிரி அமைப்புடன் கூடிய கட்டிடங்களை அவன் ஆங்கில படங்களில்தான் பார்த்திருக்கிறான். இப்போது நேரில். பணம் என்னென்ன வசதிகளை செய்து தருகிறது? பைக்குடன் கேட்டை நெருங்கினான். அதன் இன்ஜின் சத்தம் சூழ்நிலையின் தியான அமைதிக்கு பங்கம் விளைவித்தது. இன்ஜினை ஆஃப் செய்தான். கேட்டுக்கு பின்னால் அரண்மனை போல, கோட்டை போல, மாளிகை தெரிந்தது. அகழிதான் இல்லை. ஒருவேளை 3 நூற்றாண்டுகளுக்கு முன் வந்திருந்தால் அகழியும் இருந்திருக்கும். கேட்டின் உட்புறம் ஒரு காவல்காரன். வழக்கமான காக்கிச் சட்டை, காக்கி பேண்ட் எல்லாம் இல்லை. கரு நீளத்தில் ஒரு பேண்ட், வெளிர் நீளத்தில் ஒரு ஷர்ட் அணிந்து விமான நிலைய சுங்க அதிகாரி போல தெரிந்தவன் இங்கே காவல்காரன். அவன் மோகனை மிக அலட்சியமாக பார்த்தான். வரவேற்பு இல்லை. இருக்காது. தெரியும். மோகனுக்கு இந்த மாதிரியான உதாசீனங்கள் மிகவும் பழக்கமானவை. மோகன் எதுவும் பேசுவதற்கு முன் அந்த கேட் கீப்பர் இந்த கதையின் முதல் வாக்கியத்தை பேசினான். வழி தெரியாமல் வந்திருக்கிறாயா? சிரித்தான். அலட்சியம். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். அலட்சியம். மோகனுக்கு இந்த அலட்சியம் சற்று கூடுதலாகப்பட்டது. அவனும் மனிதன், தானும் மனிதன். பொருளாதாரத்தில் இருவரும் ஏறக்குறைய ஒரே தட்டில்தான் இருக்கக்கூடும். ஒரு காவல்காரனுக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது? இருந்தும் அவன் தான் பின்னணியில் தெரியும் கோட்டைக்கு சொந்தக்காரன் போல நடந்து கொண்டால் என்ன அர்த்தம்? சட்டென்று கேட்டின் இடைவெளியில் கையை நுழைத்தான். வெளிர் நீல சட்டையை கையால் பற்றி இழுத்தான். காவல்காரன் அதை எதிர்பார்க்கவில்லை. அவன் தோள் கேட்டின் வார்ப்பு இரும்பு கம்பியில் மோதியது. அவனுக்கு வலித்திருக்கக்கூடும். வலிக்கட்டுமே. கூலிக்காரா, உன் வேலையை மட்டும் நீ செய்.
வீணாக வார்த்தைகளை விரயம் செய்யாதே. யாரையும் பகைத்துக் கொள்ளாதே. பகை வளர வளர உன் வாழ்நாள் குறைந்து கொண்டே வரும். சரியா? சரி என்றான் காவல்காரன். இப்படி ஒரு பதிலை, இப்படி ஒரு செயலுடன், இப்படி ஒரு அன்னக்காவடி போல தோற்றமளித்த மனிதனிடம் அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. நான் தினகரை பார்க்க வந்திருக்கிறேன் என்றான் மோகன். உன் பெயர்? மோகன். உன்னை வர சொல்லியிருக்கிறாரா? உன்னிடம் ஃபோன் இருக்கிறது. நீயே கேட்டுச் சொல். என்னை பார்க்க வேண்டாம் என்று தினகருக்கு தோன்றினால் உன்னிடம் சொல்வாரே. காவல்காரன் மோகனின் பதிலில் மிரண்டு போனான். போனை எடுத்து தொடர்பு கொண்டு பேசி தலையாட்டி 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 கதவை திறந்து விட்டான். நேராக போய் இடது பக்கம் திரும்பு. 3வது கட்டிடத்தின் வாசலில் உன்னை செக்ரட்டரி சந்தித்து உன்னை உள்ளே கூட்டிப் போவார். மோகன் பதில் சொல்லாமல் அந்த காம்பவுண்டிற்குள் நுழைந்தான். கிளின்டனின் வெள்ளை மாளிகையில் கூட இன்னும் கொஞ்சம் எளிய முயற்சியிலேயே நுழைந்துவிட முடியுமோ? அத்தியாயம் 2. காவல்காரன் சொன்ன திசையில் மோகன் நடந்தான். தினகர் சரித்திரத்தில் இடம்பெற முயற்சிகள் ஏதாவது செய்கிறானோ என்னமோ. நிறைய அசோக மரங்கள் நட்டிருந்தான். வேறு பல மரங்கள் சிகப்பு, ஊதா, நீலம், பச்சை என்று விதவிதமான வண்ணங்களில் பூக்கள் இறைத்திருந்தன. தோட்ட வேலை செய்பவர்கள் தாங்கள் பிறவி எடுத்ததே கத்தரிக்கோலால் செடிகளை வெட்டுவதற்குத்தான் என்று தீர்மானமாக வெட்டி கொண்டிருந்தார்கள். 3வது கட்டிட வாசலில் நின்றான். செக்ரட்டரி வந்தான். அவன் கட்டியிருந்த டை இடுப்பு பெல்ட்டின் ஓட்டையில் மாட்டிக்கொண்டிருந்தது. அவன் பார்வையில் எலியின் தவிப்பு. கண்களின் பாப்பாக்கள் இங்கும் அங்குமாக அலைந்தன. அணிந்திருந்த சட்டை லூஸாக இருந்தது. பேண்ட் தொள தொளவென்று இருந்தது. கண்ணாடி மூக்கு நுனியில் தொங்கியது. பேண்ட் இடுப்பில் இருந்து நழுவி விடாமல் இருக்கவா அல்லது பணக்காரர்களின் ஃபேஷனாகவோ தோளில் இருந்து 2 பட்டைகள் இறங்கி வந்து பேண்டை பிடித்துக் கொண்டிருந்தன. மிஸ்டர் மோகன் என்றான். செக்ரட்டரி கேட்ட தோரணையில் இங்கிலீஷ் தனம் கலந்திருந்தது. அவர்கள்தான் யாரையும் பெயர் சொல்லி கூப்பிடுவார்கள். அவர்கள்தான் எல்லா பெயர்களுக்கு முன்னால் ஒரு திரு அல்லது ஒரு திருமதியை சேர்த்துக் கொள்வார்கள். மோகன் தலையசைத்து ஆமோதிக்கவில்லை. பதிலுக்கு செக்ரட்டரியை பார்த்து, உங்கள் பெயர் என்று கேட்டான். செக்ரட்டரி மோகனிடமிருந்து இப்படி ஒரு பதில் கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. ஐ எம் நஞ்சப்பா என்றான். ஆம் மிஸ்டர் நஞ்சப்பா, என் பெயர் மோகன்தான் என்று சிரிக்காமல் சொன்னான் மோகன். தேங்க்யூ. மிஸ்டர் தினகர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள். மோகன் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தான். மொசைக் தரையில் வழுக்காமல் நடக்க நிறைய முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. செக்ரட்டரி வழுக்காமல் நடந்தான். எதிர்ப்பட்ட கண்ணாடி கதவை தள்ளி திறந்தான். ஹைட்ராலிக் அமைப்பில் வேலை செய்வது போல கதவு எந்தவித ஒலியும் எழுப்பாமல் திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்தார்கள். கதவு தானாக மூடிக்கொண்டது. ஸ்பிளிட் ஏசி. எந்த சத்தமும் இன்றி குளிர்காற்றை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒரு சோஃபாவை காட்டி உட்காரச் சொன்னான் செக்ரட்டரி. மோகன் உட்கார்ந்தான். அப்படியே உள்ளே அமிழ்ந்தான். சுற்றிலும் அவன் பார்வையை சுழற்றிய நேரம் செக்ரட்டரி இன்னொரு கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். மோகன் சுற்றிலும் பார்த்தபோது அவளை பார்த்தான். அவள் அரை மூலையில் இருந்தாள். அவள் முன்னால் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. கலர் மானிட்டர். அவளது கை விரல்கள் கம்ப்யூட்டரின் எலியுடன் விளையாடிக் கொண்டிருந்தன. எலியின் அசைவுகளுக்கு ஏற்ப கம்ப்யூட்டர் திரையில் எண்கள், அட்டவணைகள், புள்ளி விவரங்கள் எல்லாம் மைக்ரோ செகண்டுகளில் மாறிக்கொண்டிருந்தன. மோகன் அவளை பார்த்து பிரமித்தான். அப்படி இருந்தாள் அவள். மோகனுக்கு காத்திருப்பதை தவிர வேறு வேலை இல்லை. மனதில் எந்த எண்ண ஓட்டமும் இல்லை. அதனால் அவளை பார்ப்பது என்று முடிவு செய்தான். 15லிருந்து 25 வயது வரை எந்த வயதை சொன்னாலும் நம்ப முடியும் போல இருந்தாள். தலை பின்னவில்லை. மேலும் ஷாம்பு உபயோகிப்பவள் என்பது அவளை பார்த்தாலே தெரிந்தது. அவளது பளபளப்பான முடி ஏசியின் குளிர்காற்றில் மிக லேசான சலனத்துடன் அவள் நெற்றியில் உறவாடிக் கொண்டிருந்தது. மோகனுக்கு அந்த முடியின் சலனத்தை பார்த்தால் கவிதை எழுத வேண்டும் போல இருந்தது. வேண்டாம். பொழுதும் கையில் பீரும் இருக்கும் ஒரு பொன்னான மாலை நேரத்தில் கவிதை எழுதுவதை பற்றி யோசிக்கலாம். இப்பொழுது இன்னமும் முழுவதும் பார்க்காத அவள். கழுத்தில் ஒரு பிளாஸ்டிக் மாலை அணிந்திருந்தாள். புடவையின் நிறத்திற்கு ஏற்ற மாதிரி மாலையின் நிறமும் மாறும் என்பது அவனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக புரிந்தது. கன்னம் குண்டாக இருந்தது. சிவந்திருந்தது. உதடுகள் மெலிதாக இருந்தன. பற்கள் தெரியவில்லை. அவன் கற்பனையை உருவாக்கலாம் என்று யோசித்த நேரம் அவள் சிரித்தாள். நம்ப முடியாமல் பார்த்தான். அவனை பார்த்துதான் சிரிக்கிறாள் என்று தெரிந்ததும் மோகன் பதிலுக்கு சிரித்தான். அவள் பல்வரிசை சீராக இருந்தது. அபாரமாக இருந்தது. முத்தமிடலாம் போல, கடித்து தின்னலாம் போல, ஒவ்வொன்றாக பெயர்த்து எடுத்து வைத்து கட்டிக்கொள்ளலாம் போல, பொறாமைப்படலாம் போல. அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள்.
மோகனை மறுபடி பார்த்தாள். ஏதோ பேசுவதற்கு வாய் திறந்தாள். அதற்குள் உள்ளே போன செக்ரட்டரி கதவை திறந்து கொண்டு வந்தான். அவள் மறுபடி கம்ப்யூட்டரில் ஆழ்ந்தாள். மிஸ்டர் தினகர் வில் மீட் யூ நவ் என்றான் செக்ரட்டரி. மோகன் எழுந்தான். உள்ளே நுழைந்தான். பெரிய அறை. நீச்சல் குளம் ஒன்றை கட்டலாம் என்னும் அளவிற்கு அந்த அறையின் எதிர்கோடியில் ஒரு மெகா மேஜைக்கு பின்னால் இருந்த சுழல் நாற்காலியில் அவன் அமர்ந்திருந்தான். தினகர் இளைஞன், 28 வயது இருக்கலாம். பணம் உடலில் பளபளப்பை ஏற்படுத்தி இருந்தது. உடற்பயிற்சி செய்யப்பட்டு கட்டுக்கோப்பான இளமையான உடல். கன்னத்தில் ஷேவிங் பச்சை. அடர்த்தியான ஆனால் நீளம் அதிகமில்லாத மீசை. மோகன்? ஆம் என்றான் மோகன். ரைட். உனக்கென்று இப்போது எந்த வேலையும் இல்லை. சரியா? ஆம். நீ அடிதடி கலவரங்களில் அவ்வப்போது கலந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வரை போய் வந்திருக்கிறாய். கரெக்டா? ஆம். நீ இப்போது நிறைய பண கஷ்டத்தில் இருக்கிறாய். சரியா? ஆம். அடுத்தவர் விவகாரங்களில் நீ மூக்கை நீட்டுவது உண்டு. இல்லையா? எஸ். மற்றவர்களின் பெர்சனல் விஷயங்களில் நீ மூக்கை நீட்டுவதற்கு உனக்கு நீயே அல்லது உலகுக்கு நீ சொல்லும் சமாதானம் யுனிவர்சல் டிடெக்டிவ் ஏஜென்சி. சரியா? தப்பா? ஆம். யுனிவர்சல் டிடெக்டிவ் ஏஜென்சி என்று பெயர் வைத்தால் அது கொஞ்சம் உலகளாவிய கம்பெனியாக மற்றவர்களுக்கு தெரியும் என்று தோன்றியது. அந்த பெயரை வைத்தேன். வெரி குட். இதுவரை நீ உண்மை பேசியிருக்கிறாய். நான் எனக்கு வேண்டப்பட்டவர்களிடம் எப்போதும் உண்மைதான் பேசுவது வழக்கம். நான் இப்போது எதற்காக உன்னை வரவழைத்திருக்கிறேன் என்று தெரியுமா மோகன்? தெரியாது என்றான் மோகன். இதுவரை நீ என்னென்னவோ வேலைகள் செய்திருக்கக் கூடும். ஆனால் எனக்காக செய்யப்போவது ஒரு வினோதமான வேலை. என்ன வேலை? ஒரு கொலை செய்ய வேண்டும் என்றான் தினகர் மேஜையில் இருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டிக்கொண்டே. அத்தியாயம் 3. நீங்கள் ஜோக் அடிக்கிறீர்கள் என்றான் மோகன். இல்லை, வெகு சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் கொலை என்பது கடைசியான நடவடிக்கை. அதற்கு முன் நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது என்றான் தினகர். ஒரு பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ் சிகரெட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை உருவி உதட்டில் பொருத்தினான். லைட்டர் கிளிக் என்றது. நீல ஜோதி பாம்பு நாக்காய் மேலெழுந்து வளைந்தது. புகையிலை பற்றியது. புகை எழுந்தது. அறை முழுக்க விரும்பத்தக்க புகையிலை மணம். அவன் சிகரெட்டை ஆழமாக இழுத்தான். புகையை வெளியில் விட்டான். கைகள் லேசாக நடுங்கின. நிச்சயம் நரம்பு தளர்ச்சி இல்லை. சொல்லப்போகும் காரியத்தை பற்றிய எண்ணம் கொடுத்த நடுக்கமாக கூட இருக்கலாம். அவள் பெயர் வேதா. நான் அவளை காதலித்தேன். நல்ல அழகி. நீ இதுவரை பார்த்திருக்கும் பெண்களையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடியவள். என்னை அவள் மதிக்கவே இல்லை. அவள் அழகில் மையல் கொண்டு அவளது நீளமான தலைமுடியின் பாலை நடனம் கண்டு பைத்தியமாகி அவளது இடுப்பு அசைவின் ரிதத்தால் உன்மத்தமடைந்து நான் தான் அவளை துரத்தி துரத்தி காதலித்தேன். கடைசியில் காதலுக்கு சம்மதித்தாள். என்னை நேசித்தாள். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டான் அசுவாரஸ்யமாக. மோகனுக்கு இந்த காதலில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. எல்லா காதலுக்கும் உண்மையான காரணம் ஹார்மோன்கள் தான் என்பது அவனது மாறாத நம்பிக்கை. எல்லா காதல்களுக்கும் காமம்தான் அடிப்படை. என்னை மிரட்டுகிறாள். எப்படி என்றான் மோகன். நான் அவளுக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். காதல் கடிதங்களா? ஆம். மேலும் எங்கள் காதலின் விளைவாக அவள் இன்னும் 6 மாதங்களில் அம்மாவாகப் போகிறாள். இந்த நிலையில் நான் அவளை கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. அப்பாவிடம் சொன்னால் உயிலில் இருந்து உடனே விலக்கி வைத்து விடுவார். அதனால் கருவை கலைக்கச் சொன்னேன். சம்மதிக்கவில்லை. பணம் கொடுப்பதாக சொன்னேன். சம்மதிக்கவில்லை. அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமாம். இல்லாவிட்டால் நான் எழுதிய கடிதங்களை எல்லாம் அப்பாவிற்கு அனுப்பி விடுவதாக சொல்கிறாள். நான் கெஞ்சிவிட்டேன். கை நீட்டி அடித்து பார்த்து விட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்து அவளையே நான் கல்யாணம் செய்து கொள்வதாக சொல்லிக் கூட பார்த்து விட்டேன். எதற்கும் தான். கடைசியாக அவளிடம் 1 வாரம் 7 நாட்கள் நேரம் வாங்கி இருக்கிறேன். 7வது நாள் முடிவில் நான் அவளை அப்பாவின் சம்மதத்துடன் கல்யாணம் செய்து கொள்வதாக சொல்லியிருக்கிறேன். எப்படியும் அது நடக்காது. நடக்கப் போவதே இல்லை. எனவே தினகர் பேசுவதை நிறுத்திவிட்டு சிகரெட்டை பாழாக்கினான். உடனே இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்தான். அவளை கொல்ல வேண்டும். அப்படித்தானே? தினகர் மோகனை நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்களில் தயக்கம் தெரிந்தது. முதலில் அவளுக்கு நான் எழுதிய கடிதங்கள் அத்தனையும் வேண்டும். அப்புறம் கடைசியில் அவளிடம் என் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று தீர்மானமாக முடிவானவுடன் அவளை கொல்ல வேண்டும் என்றான் தினகர். நான் இதுவரை ரத்தம் சிந்த வைத்திருக்கிறேன். கை கால்களை உடைத்திருக்கிறேன். 6 மாதம் படுக்கையை விட்டு நகராதபடி செய்திருக்கிறேன். ஆனால் கொலை? சாரி,
இதுவரை நான் யாரையும் கொலை செய்ததில்லை. எனவே என்னை கொல்ல வரும் பாம்பை கொல்வது தப்பா? அப்படியானால் நீங்களே கொல்லலாமே! அதுதான் என் ஆசையும் கூட. ஆனால் நான் அவளோடு பழகியதை, பேசியதை, காதலாக இருந்ததை ஊட்டியில் பல பேர் பார்த்திருக்கிறார்கள். அதனால் இப்போது அவள் செத்துப்போனால் என்னை நோக்கி பல சுட்டு விரல்கள் நீளும். அந்த சமயத்தில் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா? நான் போலீசில் மாட்டி தூக்கில் தொங்கினால் பரவாயில்லை. அப்படித்தானே? போலீசில் மாட்டினால் தானே! யாரோ ஒரு மோகனை வேதாவிற்கு தெரியாது. வேதாவை கொல்ல வேண்டிய அவசியம் மோகனுக்கு என்ன என்று போலீஸ் கேட்டு பார்க்காதா? கொலை என்றால் ஒரு மோட்டிவ், ஒரு வலுவான காரணம் வேண்டும். மோகனை பொறுத்தவரை மோட்டிவ் இல்லை. எனவே போலீஸ் உன்னை தேடவே தேடாது. அவள் வாழ்க்கையில் நீ இல்லவே இல்லை என்பதால் மேலும் இன்றைக்கு கொலை என்பது ஒரு திருட்டுக்காக நடக்கிறது. ஒரு சின்ன கோப சண்டைக்காக நடக்கிறது. ஒரு கற்பழிப்பிற்காக நடக்கிறது. அதனால் போலீஸ் உன்னை எப்படி மோப்பம் பிடித்து வரும் என்று நினைக்கிறாய்? வா, வந்து என்னை பிடித்துக்கொள் என்று நீயாக போலீசுக்கு தடயம் எதுவும் விட்டு வைக்காத வரை உனக்கு என்ன தயக்கம்? கொலை என்றால் எத்தனையோ வழிகள். தற்கொலை மாதிரி தெரிகிற மாதிரி தூக்கில் தொங்க விடலாம். இல்லை விபத்து போல தெரிகிற மாதிரி ஒரு மலையுச்சியில் இருந்து விழுந்து சாகடிக்கலாம். இந்த தினத்தில், இந்த மணியில், இந்த நிமிஷத்தில், இந்த வினாடியில் எவ்வளவு பேர் செத்துப் போகிறார்கள் தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஆனால் செத்துப் போகிறவர்கள் எல்லாம் கொலையாகித்தான் செத்துப் போகிறார்கள் என்று போலீஸ் நினைக்க ஆரம்பித்து, ஒவ்வொருவரும் செத்துப் போனது எதனால் என்று ஆராய ஆரம்பித்தால், அப்புறம் இந்தியா முழுக்க முழுக்க போலீஸ்காரர்கள் இருந்தாலும் போதாது. ஓகே. எவ்வளவு கூலி? எவ்வளவு வேண்டும்? 20,00,000. விளையாடுகிறாயா? இல்லை. ஆனால் நான் செய்யப்போவது ஒரு கொலை. இதுவரை செய்ததில்லை. மாட்டிக்கொண்டால் தூக்கு அல்லது ஆயுள் தண்டனை. இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுக்க நான் கொலை செய்த பெண் என் கனவில் வந்து என்னை சித்திரவதை செய்வாள். யார் கண்டது? எனக்கு பைத்தியம் கூட பிடிக்கலாம். எனக்கு 20,00,000 என்பது இன்றைய விலைவாசியில் அப்படி ஒன்றும் பெரிய தொகையாக தெரியவில்லை. உங்கள் சொத்து ஒரு 20, 30 கோடி இருக்கலாம். அதற்கு மேலேயே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மாத வட்டி பணம், ஒரு பென்ஸ் கார் இதைவிட அதிக விலை விற்கிறது. ஓகே. 20 லேக்ஸ் ஓகே. அட்வான்ஸ் 10,00,000. பழைய நோட்டுகளாக வேண்டும். புது நோட்டுகள் வேண்டாம். ஒரு ஃபேக் நோட் கேஸில் மாட்டி நானே உள்ளே போக தயாராக இல்லை. தருகிறேன். ஆனால் சொன்னபடி வேலை முடியாவிட்டால்? வேலை முடியும். வேதாவால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. சரி. அவள் செத்துப்போனது உறுதியானவுடன் நான் மிச்சம் 10,00,000 தருகிறேன். டன். எனக்கு வேதாவின் ஃபோட்டோ வேண்டும். அவள் அட்ரஸ் வேண்டும். தருகிறேன். தினகர் எல்லாவற்றுக்கும் தயாராக இருந்தான் என்பது அடுத்த 5 நிமிடங்களில் தெரிந்துவிட்டது. மோகன் கையில் ஒரு 10,00,000 ஒரு சூட்கேஸில் போட்டுக் கொடுத்தான். வேதாவின் போட்டோவை கொடுத்தான். அவளது முகவரியையும் கொடுத்தான். மோகன் அந்த பணத்தையும் மற்றவற்றையும் எடுத்துக்கொண்டு அறையில் இருந்து வெளியேறினான். மோகன் வெளியே வந்ததும் செக்ரட்டரி மறுபடி டாக்டர் அறை கம்பவுண்டர் போல உள்ளே சென்றான். கம்ப்யூட்டர் பெண் சட்டென்று எழுந்து மோகனை நெருங்கினாள். அவனுடைய சட்டை பாக்கெட்டில் ஒரு பேப்பரை வைத்துவிட்டு உடனே தன் இருக்கைக்கு திரும்பி உட்கார்ந்து பழையபடி கம்ப்யூட்டர் எலியை தடவத் தொடங்க உள்ளே நுழைந்த செக்ரட்டரி வெளியே வந்தான். மோகன் ஆச்சரிய பிரமிப்பில் இருந்தான். அந்த பெண் என்ன சொல்ல வந்தது? பாக்கெட்டில் வைத்திருக்கும் காகிதத்தில் என்ன செய்தி இருக்கிறது? செக்ரட்டரி மோகனை பார்த்து யூ மே கோ என்றான். போகாவிட்டால் கழுத்தில் கை வைத்து தள்ளுவான் போல. 1 மினிட் செக்ரட்டரி. எஸ் மிஸ்டர் மோகன். இந்த மாதிரி இங்கிலீஷ் தனமான இடங்களுக்கெல்லாம் வந்தால் ஸ்காட்ச், கேஷ்யூ அது இது என்று சர்வ் செய்து பார்த்திருக்கிறேன். இங்கே எனக்கு எதுவுமே இல்லையா? செக்ரட்டரி புன்னகைத்தான். பின் முறைத்தான். கம். செக்ரட்டரி அவனை அடுத்த அறைக்கு கூட்டிச் சென்று ஷெல்ஃபை திறந்து 2 கோப்பைகளை எடுத்தான். அந்த ஷெல்ஃப் முழுக்க கோப்பைகளும் பாட்டில்களும். பாட்டில்களில் மேல்நாட்டு ஈஸ்ட்மென் கலர் மது வகைகள். மோகன் 2 விரற்கடை ஸ்காட்ச் அருந்தினான். செக்ரட்டரி 2 விரற்கடை ஸ்காட்ச் அருந்தினான். கடைசி வினாடி வரை இங்கிலீஷ் தனமாகவே செயல்பட்ட செக்ரட்டரிக்கு நன்றி கூறிவிட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியேறினான் மோகன். அத்தியாயம் 4. வேதா. வேதா பிறந்தது ஒரு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. அப்பா, அம்மா, தம்பி. வேதாவின் அப்பாவிற்கு ஊட்டி சொந்த ஊர் இல்லை. பிழைக்க வந்த ஊர். சேரிங் கிராஸில் ஒரு பேக்கரி இருக்கிறது. ஊட்டி வர்க்கிகள் டன் கணக்கில் விற்பனையாகும் பேக்கரி. அப்பாவிற்கு பண கஷ்டம் இல்லை. அம்மாவிற்கு வீட்டில் வேலை. தம்பி லவ்டேலில் படிக்கிறான். கோயம்புத்தூர் கல்லூரியில் படிப்பை முடித்த வேதாவிற்கு ஊட்டியில் பொழுது போவது மிக சிரமமாக இருந்தது. அப்பாவின் ரொட்டிக்கடை ஒரு போர். வீடே பேக்கரி மாதிரியான ஒரு வாசனையுடன் இருப்பதால் அவளுக்கு வீட்டில் இருக்கவும் பிடிப்பதில்லை.
பொட்டானிக்கல் கார்டன், தொட்டபெட்டா, ஏரிக்கரை, ரயில்வே ஸ்டேஷன், சேரிங் கிராஸ் என்று ஊட்டியின் அத்தனை சொர்க்கத் தீவுகளும் அவளுக்கு அலுத்துப் போய்விட்டது. போர். ஊட்டி எந்நேரமும் நொசநொசப்பான மழை, குளிர், துவைக்கப்படாத ஸ்வெட்டர் என்ற அடையாளங்களுடன் கூடிய ஊர். நேற்று பார்த்த முகம் இன்று இருக்காது. இன்று பார்க்கும் முகம் நாளை இருக்காது என்பதுதான் ஊட்டியில் வேதாவிற்கு ஒரே ஆறுதல். அதனால் அந்த முகங்கள் அதிகமாக தெரியும் கார்டனுக்கு அவள் போய்விடுவாள். தேனிலவுக்கு வந்த ஜோடிகள் ஒருவரை ஒருவர் மோப்பம் பிடித்து மற்றவர்கள் அறியமாட்டார்கள் என்று நினைத்து முத்தமிடுவதை வேடிக்கை பார்ப்பாள். வேதா மணவாழ்வின் ரகசியங்களை அறிய துடிப்பாயிருந்த ஒரு தருணத்தில்தான் தினகர் அவள் வாழ்க்கையில் குறுக்கிட்டான். அவளுடைய நாணம், உடை, பாவனை, ஆண்களை ஆர்வமுடன் நோக்கிய தன்மை யாவையும் சேர்ந்து வேதாவை மிக எளியதாக மடக்கலாம் என்ற செய்தியை தினகருக்கு அறிவிக்க, தினகர் அவளுடைய கண்களுக்கு தெரியாமல் விரித்த வலையில் அவள் மிக எளிதாக சிக்கினாள். வேதாவின் வீடு ஃபிங்கர் போஸ்டில். அவளுடைய அப்பா புதிதாக இடம் வாங்கி கட்டிய வீடு. இன்னும் வீட்டு சரிவை அடைய சரியான பாதை இல்லை. இரவு நடக்கும்போது பாதையில் வெளிச்சத்திற்காக விளக்கு இல்லை. இருந்தும் வேதாவிற்கு அந்த வீடு ஸ்வர்க்கம். சின்ன வீடுதான். ஹாலில் ஒரு பாமரேனியன். சுவரில் வால் போஸ்டர். வால் போஸ்டரில் ஓடை, செடிகள், கொடிகள், கூழாங்கற்கள், அப்புறம் ஒரு படுக்கை அறை. தெரு பார்த்தது. பாத்ரூமுடன் கூடியது. அது அவளுடைய படுக்கை அறை. அந்த அறை முழுக்க அவளது புகைப்படங்கள். அவளது அந்தரங்கத்தில் குறுக்கிட விருப்பமில்லாததால் அந்த அறைக்குள் யாரும் நுழைவதில்லை. அந்த அறையில்தான் தினகரின் புகைப்படம் ரகசியமான ஓரிடத்தில் இருக்கிறது. அவன் எழுதிய அத்தனை கடிதங்களும் இருக்கின்றன. அறைக்கதவை மூடிக்கொண்டு அந்த காதல் கடிதங்களை அவள் உருகி உருகி படிப்பாள். இப்போது அவற்றை படித்தால் கண்ணீர் வருகிறது. என்ன செய்யலாம்? எல்லாம் கைமீறி போய்விட்டது. அபார்ஷன்? ச்ச! அதற்கு துணிவில்லை. அம்மா அப்பாவிற்கு தெரியாமல் எத்தனை குற்றங்கள் தான் செய்வது? அபார்ஷன் வேண்டாம். பார்க்கலாம். இன்னும் 7 நாட்கள் இருக்கின்றன. 7வது நாளின் முடிவில் தினகர் அவளுக்கு நல்ல செய்தி தருவதாக சொல்லியிருக்கிறான். வெளிநாடு போயிருக்கும் அப்பா திரும்பி வந்தவுடன் அவர் அனுமதி பெற்று கல்யாணம் என்று சத்தியம் செய்திருக்கிறான். அப்பா அம்மாவிற்கு அவளுடைய காதல் அதிர்ச்சியாக இருக்கும். கோபம் வரும். ஆனால் எல்லாம் எல்லை மீறிவிட்டது என்று புரிந்ததும் கோபம் அடங்கி போய்விடும். பேரனோ பேத்தியோ வந்துவிட்டால் கோபமெல்லாம் காலை நேர பனியாக மறைந்துவிடும். ஆனால் அதுவரை அதுவரை ரகசியம் காப்பாற்றப்படத்தான் வேண்டும். வேதா எழுந்தாள். பெருமூச்சு விட்டாள். பாத்ரூமிற்குள் நுழைந்து வயிறை ஒருமுறை பார்த்து கொண்டாள். தினகரோடு அவள் நெருக்கமாக, மிக நெருக்கமாக இருந்த நாளை நினைத்து கொண்டாள். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்ற பாரதியின் ஒரு வரி நினைவிற்கு வந்தது. வீட்டை ஒருமுறை சுற்றி வந்தாள். அம்மா அப்பாவின் படுக்கை அறை எளிமையாக இருந்தது. விரும்பத்தக்கதாக இருந்தது. அப்புறம் அம்மாவின் தர்பாரான சமையலறை. பின்னால் ஒரு சிறு தோட்டம். ஊட்டியின் அத்தனை குரோட்டன்ஸ்களும் ஒரே இடத்தில் வந்து சேர்ந்து வளரும் இடம். சின்ன சின்ன பூக்கள் இதழ் விரிக்கும் இயற்கை முற்றம். வேதாவிற்கு அந்த இடம் ஒரு சொர்க்க பூமி. பொழுது போகாத தருணங்களில் அந்த தோட்டம்தான் அவளுக்கு லைப்ரரி, சினிமா தியேட்டர், காதலனுடன் கொஞ்சம் லவ்வர்ஸ் பார்க் எல்லாம். அவளுக்கு இருந்த மன உளைச்சலில் தோட்டம் கூட இப்போது அவள் மனதை கவரவில்லை. எங்கேயாவது போய் வந்தால்தான் மனம் ஓரளவாவது திசை திரும்பும் என்று தோன்றியது. அம்மா சமையலறையில் ஏதோ ஒரு புது சமைத்துப்பார் ஐட்டத்தில் மூழ்கியிருந்தாள். இப்போது இடியே விழுந்தாலும் கூட அம்மா திரும்பி பார்க்க மாட்டாள். வேதா வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டாள். தோட்டத்தில் இருந்த பூக்கள் வேதா போகாதே போகாதே என்று மௌனமாக அலறின. வேதாவின் காதில் அந்த அலறல் விழவில்லை. படிகளில் இறங்கினாள். அத்தியாயம் 5. மோகன் அந்த மாளிகையை விட்டு வெளிப்பட்டான். ஸ்காட்ச் அவன் ரத்தத்தில் கலந்து அவன் நரம்புகளை எல்லாம் உயிர் தெழ வைத்திருந்தது. துடிப்பாக இருந்தான். மேகங்களை அப்படியே தாவி பிடித்து பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளும் மனநிலைமையில் இருந்தான். மோட்டார் பைக்கை அடைந்தான். கையில் இருந்த சூட்கேஸ் அவனுக்குள் 1000 உற்சாக வெடிகளை வெடிக்க வைத்தது. பெட்ரோல் டேங்க் மேல் சூட்கேஸை வைத்து உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்தான். அவனுக்கு நிறைய வேலைகள் இருப்பது நினைவுக்கு வந்தது. முதல் வேலையாக மோட்டார் பைக்கை ஒப்படைக்க வேண்டும். அதற்கு ஒரிஜினல் மோகனாக போக வேண்டும். ஒரிஜினல் மோகன்? ஆம். எஸ். மோகன் எதிலுமே ரிஸ்க் எடுப்பதில்லை. அதேபோல தினகரிடமிருந்து அவனுக்கு அழைப்பு ஒரு நண்பன் மூலமாக வந்தபோதும் அவன் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. மோகனுடைய முக்கியமான செயல்முறைகளில் ஒன்று, எந்த பார்ட்டியை சந்திக்க போனாலும் ஒரிஜினல் முகத்தோடு போகாதே. அதேபோல இந்த தினகரை சந்திக்க வரும்போதும் அவன் ஒரிஜினல் முகத்துடன் வரவில்லை. எனவே உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் மோட்டார் பைக்கை நிறுத்தினான். இறங்கினான். ஸ்டாண்ட் போட்டான். சுற்றிலும் ஒரு பார்வை.
ஓகே. சூட்கேஸை கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து பப்ளிக் டாய்லெட்டிற்குள் நுழைந்தான். கதவை தாள் போட்டுக் கொண்டான். முகத்தில் இருந்த தாடியை எடுத்தான். வாயில் இருபுறங்களிலும் அடைத்து வைத்துக் கொண்டிருந்த ரப்பர் கட்டைகளை எடுத்தான். தலையில் இருந்த விக்கை எடுத்தான். ஒரிஜினல் தலைமுடி நரையும் கருப்பும் கலந்து உப்பும் மிளகுமாக இருந்தது. ஆனால் அது அப்படி ஒன்றும் வயதான தோற்றத்தை கொடுத்து விடவில்லை. வலது கால் ஷூவில் குதிகாலுக்கு கீழே வைத்திருந்த இன்னொரு ரப்பர் கட்டையை எடுத்தான். அவன் தன்னுடைய முயற்சி எதுவும் இல்லாமலே விந்தி விந்தி நடப்பதற்கு உபயோகப்படும் ஒரு பொருள். இப்போது மோகன் முற்றிலும் மாறியிருந்தான். அவன் முகத்தில் ஒரு மென்மை. அணிந்திருந்த சட்டையை கழற்றி திருப்பி அணிந்தான். உட்புறம் வேறு நிறத்தில் இன்னொரு சட்டை. பேண்டை கழற்றினான். உள்ளே ஒரு ஹாஃப் பேண்ட், ஜீன்ஸ் துணி. அதன் பாக்கெட்டில் இருந்த மெல்லிய நைலான் துணியிலான ஒரு பையை உதறினான். ஒரு பெரிய பையாக மாறியது. அதன் ஜிப்பை திறந்தான். மேக்கப் சாதனங்களை வைத்தான். பேண்டை வைத்தான். சூட்கேஸை திறந்து அதிலிருந்த நோட்டுக்கற்றைகளை இந்த பையில் வைத்து ஜிப்பை இழுத்து மூடினான். காலி சூட்கேஸ். ஒரு பெருமூச்சு விட்டான். மாட்டிக்கொள்ளாமல் இருக்க எவ்வளவு ஏற்பாடுகள்! சட்டையின் உட்புறம் கையை விட்டு பாக்கெட்டில் இருந்து துண்டு பேப்பரை எடுத்தான். கம்ப்யூட்டர் செக்ரட்டரி பெண் கொடுத்தது. அதை அங்கேயே பிரித்து பார்த்திருக்க வேண்டும். இருந்தும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. துண்டு பேப்பரை படித்தான். அதில் ஒரே ஒரு சின்ன வாக்கியம் இருந்தது. கட்டளை போல இருந்தது. கான்டாக்ட் 23546. 23546 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். ஊட்டியில் அந்த 5 எண்களும் ஒரு தொலைபேசி எண்ணைத்தான் குறிக்கின்றன என்று குழந்தை கூட சொல்லும். சிரித்துக் கொண்டான். 2, 3, 5, 4, 6. எனக்கு என்ன செய்தி வைத்திருக்கிறாய்? காகிதத்தை மறுபடி உள் பாக்கெட்டில் வைத்தான். டாய்லெட்டில் இருந்து வெளிப்பட்டான். அவனை பார்த்தால் ஊட்டிக்கு புதிதாக வந்த ஒரு பயணி போல இருந்தது. மோட்டார் பைக்கில் ஏறினான். அவன் முதுகில் நைலான் பை ஊசிமணி விற்கிறவளின் முதுகு குழந்தை போல காட்சி தந்தது. சூட்கேஸ் பழையபடி பெட்ரோல் டேங்க் மேல். வண்டியை ஸ்டார்ட் செய்தான். வினாடியில் வேகம் பிடித்தான். அவனுக்கு நீலகிரியின் அத்தனை இண்டு இடுக்குகளும் மூலை முடுக்குகளும் பழக்கம். மனிதர்களின் கால்கள் படவே படாத அபாயமான பள்ளத்தாக்குகளை கொண்ட பாறை சிகரங்களையெல்லாம் அவன் பார்த்து கெட்டவை. அப்படி ஒரு மலைச்சிகரம் நோக்கி சென்றான். அவன் சென்ற இடம் ஊட்டியின் பொதுவான சூழ்நிலையில் இருந்து வெகுவாக மாறுபட்டிருந்தது. அந்த இடத்தில் டூரிஸ்டுகள் இல்லை. சுள்ளி பொறுக்க வரும் பெண்கள், சிறுவர்கள் இல்லை. புல்மேயும் ஆடு மாடுகள் இல்லை. அடர்த்தியான மரங்கள் இருந்தன. மரங்களின் கிளைகளில் மேகங்கள் இளைப்பாறின. அவனது மூச்சுக்காற்று பனிக்காற்றாக மாறியது. சற்று நேரம் பைக்கில் அமர்ந்தபடி சூழ்நிலையை ரசித்தான். பறவைகள் ட்ரக் ட்ரக் என்றும், சிக் சிக் என்றும், சட் சட் என்றும், அக்கூ அக்கூ என்றும் ஒரு வினோதமான இசை கச்சேரியை அரங்கேற்றிக் கொண்டிருந்தன. சில பட்டாம்பூச்சிகள் வழி மறந்து போனவை போல இலக்கில்லாமல் அலைந்து கொண்டிருந்தன. மோகன் பைக்கிலிருந்து இறங்கினான். சூட்கேஸை எடுத்துக்கொண்டு சிகர நுனியில் நின்றான். காற்று அவனை அசைத்து பார்த்தது. சூட்கேஸை திறந்து பார்த்து அதில் எங்கும் ஒன்றுமில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு கீழே வீசினான். அது பள்ளத்தாக்கை போய் அடைவதற்குள் தன் அடையாளத்தை சுத்தமாக இழந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் சில்லுகளாக மாறிவிடும் என்று அவனுக்கு தெரியும். மறுபடி ஊட்டியை அடைந்தான். பைக் நண்பன் பஸ் ஸ்டாண்டை ஒட்டியிருக்கும் ஊர் பிரதேசத்தில் பீடா கடை வைத்திருப்பவன். மோகனுக்கும் அந்த பீடா ரவிக்கும் இடையில் நல்ல நட்பு நிலவினாலும் மோகனை பற்றி ரவிக்கு தெரிந்தது அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வைத்து நடத்துகிறான் என்பதுதான். மோகன் கொலை செய்ய ஒத்துக்கொள்வான் என்பது அவனுக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமே இல்லை என்று மோகன் தீர்மானித்தான். சில ரகசியங்கள் சில தனிப்பட்ட மனிதர்களோடு எரிந்து அல்லது புதைந்து போக வேண்டியவை. பைக்கை திருப்பிக் கொடுத்தான். ஒரு பீடா வாங்கி போட்டுக்கொண்டான். புறப்பட்டான். மோகனுக்கு ஊட்டியில், குன்னூரில் என்று 2 இடங்களிலும் உள்ள வங்கிகளில் கணக்கிருக்கிறது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வித தேவைக்காக அந்த வங்கிகளில் அவன் கணக்கு தொடங்கினான். 10 லட்சம் ரூபாயை முதல் வேலையாக 12 வங்கிகளிலும் பிரித்து பிரித்து போட்டான். அந்த வேலையை அவன் முடிக்கும்போது பிற்பகல் 2 மணிக்கு மேலாகிவிட்டது. சாப்பிட்டான். அடுத்து வேதாவை எப்படி அணுகலாம் என்று சற்று நேரம் யோசித்தான். அவள் தினகரை காதலிப்பவள். எனவே அவளை தன்னுடைய காதல் வலையில் சிக்க வைத்து ஏதோ ஒரு மலை சிகரத்திற்கு கூட்டிப் போய் தள்ளிவிடுவது என்பது நடக்காத காரியம். அந்த வழி ஒத்துவராது. அடுத்த வழி துப்பாக்கி அல்லது கத்தி. நிறைய ரத்தம் வீணாகும். பெண்கள் வீணாக ரத்தம் இழப்பது நன்றாக இருக்காது. திரைப்படங்களில், பத்திரிகைகளில் விபத்தில் சிக்கிய, வெடிகுண்டு வெடித்தபோது மாட்டி இறந்த பெண்களின் புகைப்படங்களை பார்த்தாலே அவனுக்கு உடம்பு முழுக்க பதறும். எனவே குரூரமான கொலைகள் வேண்டாம். மேலும் அது போலீஸ்காரர்களுக்கு அழைப்பிதழ் வைத்து அழைப்பது போல அவர்கள் மோப்பம் பிடித்து தேடத் தொடங்குவார்கள். அந்த வழியும் வேண்டாம்.
வினோதமான ஒரு வழியாக இருக்க வேண்டும். என்ன வழி என்று சற்று நேரம் யோசித்தான். தூக்கு தண்டனை கைதிகளுக்கு முன்கூட்டியே மரணம் அறிவிக்கப்படுவது போல வேதாவுடைய மரணத்தையும் அறிவித்து விட்டால்? தூக்கு தண்டனை கைதிகள் மரண நாள் நெருங்க நெருங்க ஓரளவு மரணத்திற்கு தயாராகி விடுவார்கள். மிக பயந்தவர்கள் மாரடைப்பில் கூட இறந்து போவார்கள். மனதால் என்றைக்கோ செத்துப் போயிருப்பார்கள். மனதால் செத்துப் போனவர்கள் உடல் ரீதியாக சாக நேரும்போது நிறைய எதிர்ப்பு காட்ட மாட்டார்கள். சாவு ஏற்கனவே முடிவான ஒரு விஷயம்தானே என்று தயாராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனோரீதியான அணுகுமுறையைத்தான் வேதாவின் விஷயத்தில் கையாள வேண்டும் என்று தீர்மானித்தான். அந்த தீர்மானம் அவனுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. அவனுடைய அறைக்கு போனான். அவனுடைய அறை கிரீன்ஃபீல்டில் ஒரு ஹோட்டலில் 3வது மாடியில் இருந்தது. அது ஒன்றும் வெகு நாகரிகமான லாட்ஜ் இல்லை. ஊட்டியில் டூரிஸ்டுகள் வரத் தொடங்கிய காலத்திலேயே கட்டப்பட்டு விட்ட லாட்ஜ் போலும். அதனால் வர்ணப்பூச்சுகள் இன்றி குப்பைகள் எல்லாம் அகற்றப்படாமல் அழுக்கும் கருப்புமாக இருந்தது அந்த லாட்ஜ். அங்கே திருட்டு காதலர்கள் வருவார்கள். காசு குறைவாய் உள்ள டூரிஸ்டுகள் வருவார்கள். வெள்ளைக்காரர்கள் வருவார்கள். அந்த லாட்ஜிற்கு 2 வாசல். மோகனுக்கு அது ஒரு வசதியாக இருந்தது. அவன் எப்போது போகிறான், எப்போது வருகிறான் என்பதை யாருமே கண்டுகொள்ள முடியாது. அந்த வசதிகளுக்காகத்தான் அங்கே அவன் அறை எடுத்து எடுத்து தங்கியிருந்தான். மாதா மாதம் வாடகை பணம் என்பது அட்வான்ஸாகவே விடுதியை நடத்துபவரிடம் போய் சேர்ந்து விடுவதால் மோகனை பற்றி விடுதிக்காரர் கவலைப்படுவதே இல்லை. அறை எளிமையாக இருந்தது. ஒரு கட்டில், 2 தலையணைகள், ஒரு மேசை, ஒரு நாற்காலி, ஒரு மண் குவளை, அதன் மேல் கவிழ்த்து வைக்கப்பட்ட எவர் சில்வர் டம்ளர், ஒரு ஷெல்ஃப், அதில் தொங்கிய உடைகள், கீழே தரையில் வைக்கப்பட்டிருந்த சூட்கேஸ், ஒரு பெரிய கண்ணாடி, அதன் கீழ் டிராயர், டிராயரில் மேக்கப் சாதனங்கள். மோகனின் தொழிலுக்கு அந்த மேக்கப் சாதனங்களை மூலதனமாக நினைத்துக் கொண்டிருந்தான். அறையில் நுழைந்ததும் பழையபடி மறுபடி மேக்கப்பை மாற்றிக்கொண்டான். காலையில் தினகரை சந்திக்க போனபோது இருந்த அதே மேக்கப். அறையை பூட்டிக்கொண்டு மறுபடி சாலையை அடைந்தான். பொது தொலைபேசி கூண்டை அடைந்து நம்பர் ஒற்றி 23546 கூப்பிட்டான். முதல் மணி அடித்தவுடன் போன் மறுபக்கம் உயிர் பெற்றது. கிளிக் டக். யாரோ ரிசீவரை எடுத்திருந்தார்கள். மோகன் காசு போட்டான். எதிர்முனையிலிருந்து ஏதாவது குரல் வருகிறதா என்று காதில் வைத்து கேட்டான். எதுவும் இல்லை. மகா அமைதி. எதிர்முனை போன் ஏர் டைட்டான ஒரு அறையில் வைக்கப்பட்ட மாதிரி சுற்றொலிகள் எதுவும் கசியாமல் மௌனமாக இருந்தது. மோகன் என்றான் மோகன். ஹலோ என்று ரகசியமான பெண் குரல் ஒன்று பதிலாக வந்தது. நான் மாயா. கம்ப்யூட்டர் பெண்? ஆம் ஆம் ஆம். மாயா, அழகான பெயர். நான் மிக ரசிக்கிறேன். தேங்க்ஸ். பெயரை மட்டுமா மோகன்? இப்போதைக்கு ஆம். வெரி கிளவர். என் புத்திசாலித்தனம் இருக்கட்டும் மாயா. நான் உங்களை நீ என்று ஒருமையில் உரிமையோடு கூப்பிடலாம் இல்லையா? பை ஆல் மீன்ஸ். தாராளமாக கூப்பிடலாம். நான் நட்பை விரும்புகிறவள். நானும் நட்பை விரும்புகிறவன்தான். எதுவும் தப்பாக எண்ணாமல் உன்னை உன்னை என்று கூப்பிட அனுமதித்தாயே. தேங்க்ஸ். சொல். எதற்காக உன்னை தொடர்பு கொள்ளச் சொன்னாய்? போனில் பேச முடியாது மோகன். நேரில் வா, சொல்கிறேன். நீ வரவேண்டும். வரவேண்டியது அவசியம். சரி, இடத்தை சொல். ஃபர்ன்ஹில் குவார்ட்டர்ஸ் தெரியுமா? ம், அதேதான். 10ஆம் நம்பர் வீடு. வருகிறேன். எப்போது? இப்போது. ரைட். உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன பிடிக்கும் சொல். வைத்துக்கொண்டு காத்திருக்கிறேன். எனக்கு ஸ்காட்ச் பிடிக்கும். ஸ்காட்சுடன் சாப்பிட ப்ளம் கேக் பிடிக்கும். வித்தியாசமான டேஸ்ட். உடனே வா. தினகரின் கேஸில் நீ ஈடுபடுவதற்கு முன் என்னை வந்து சந்திக்க வேண்டும் நீ. ரைட் என்றான் மோகன். ரிசீவரை ஹூக்கில் மாட்டினான். டொக் டொக் என்று அவன் போட்ட காசை மிஷின் ஜீரணிக்கும் சத்தம் கேட்டது. மாயா. உச்சரிக்கும் போதே போதையாக இருந்தது. எதற்கு அழைக்கிறாள்? அது அவளுடைய வீடு என்றால் அங்கே அவள் தனியாகவா இருக்கிறாள்? வீட்டில் அம்மா, அப்பா என்று யாருமே இருக்க மாட்டார்களா? இதில் என்னவோ ஒரு நிழல் படிந்து இருப்பதாக தோன்றியது அவனுக்கு. வருவது வரட்டும் என்று மாயாவை நோக்கி புறப்பட்டான் மோகன். அத்தியாயம் 6. ஃபர்ன்ஹில் குவார்ட்டர்ஸ். ஊட்டியிலிருந்து சற்று விலகி இருக்கும் பிரதேசம். மனிதர்கள் அதிகமாக வராத இடம். ஊட்டியின் சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கும் சிறு சிறு வீடுகளில் அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே வசிப்பார்கள். சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து தொந்தரவு செய்யாத ஒரே இடம். அதே மாதிரி ஃபர்ன்ஹில் குவார்ட்டர்ஸும் அமைந்திருந்தது. நம்பர் 10 குரோட்டன்களுக்கு நடுவில் ஒளிந்திருந்த மாதிரி அமைந்திருந்தது. வீட்டுக்கு நேரெதிரே மலைச்சரிவு. சரிவின் கீழே வளைந்து வளைந்து சென்று கருப்பு ரிப்பன் சாலை. அந்த சாலையில் ஏதோ ஒரு பாறை மறைத்த பகுதியில் ஒரு லாரி மேடேறி கொண்டிருந்தது.
இன்ஜினின் ரீங்காரம் மட்டும் மோகனின் காதுகளை எட்டியது. லாரி தெரியவில்லை. ஒரு டாடா சுமோ இறக்கத்தில் எந்தவித சத்தமுமின்றி பொம்மை போல ஊர்ந்து இறங்கியது. அந்த 4 மணி மாலை வெயிலில் ஓர் ஓவியக் காட்சி போல தெரிந்தது அது. 10ஆம் நம்பர் வீட்டுப்படியை மோகன் மிதித்தவுடன் கதவு திறந்து கொண்டது. வெல்கம் என்றாள் மாயா. மாயா கம்ப்யூட்டர் டேபிள் அருகே பார்த்தபோது மாயாவை அவ்வளவு அழகியாக இருப்பாள் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. மாயா அவ்வளவு அழகியாக இருந்தாள். அழகு என்றால் வெறும் முக அழகு மட்டுமில்லை. அவள் உடலின் ஒவ்வொரு பாகமும் செதுக்கப்பட்டது போல இருந்தது. உள்ளே நுழைந்தவுடன் கதவை சாத்தினாள். உட்கார் மோகன் என்றாள். உட்கார்ந்தாள். அவனுக்கு எதிரில் டீப்பாய் இருந்தது. ஸ்காட்ச் இருந்தது. 2 கோப்பைகள் இருந்தன. ஆரஞ்சு ஜூஸ் இருந்தது. ஒரு பிளேட்டில் ப்ளம் கேக்குகள். கூடவே இன்னொரு தட்டில் ஆவியுடன் சிக்கன் டிக்கா. என்ன பார்க்கிறாய்? இந்த வீட்டில் நான் மட்டும்தான். அம்மா, அப்பா எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கும் அக்கா வீட்டிற்கு போயிருக்கிறார்கள். இரவு வந்து விடுவார்கள். அதனால் பரவாயில்லை. நீ இங்கே ஃப்ரீயாக இருக்கலாம் என்று அருவி போல பேசிக்கொண்டே ஸ்காட்சை எடுத்து ஒரு கோப்பையில் 2 விரற்கடை ஊற்றினாள். அவளுக்கு ஒரு கோப்பையில் ஆரஞ்சு ஜூஸை ஊற்றிக் கொண்டாள். அவன் ஸ்காட்சை எடுத்து மெல்ல சிப்பத் தொடங்கினான். துளி துளியாய் நெருப்பு அவன் தொண்டையில் இறங்கி மார்பில் பரவியது. மாயா ஆரஞ்சு ஜூஸை எடுத்து உறிஞ்சத் தொடங்கினாள். பேச்சு சற்று நேரம் பொதுவாக இருந்தது. மாயாவின் சொந்த ஊர், பிறப்பு, வளர்ப்பு, அக்கா என்று சற்று நேரம் சுற்றி வந்தது. அவளுடைய வருமானத்தில்தான் இப்போது குடும்பம் நடப்பது பற்றியும், அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் இடையே நடக்கும் ஈகோ சண்டை பற்றியும் தெரிந்து கொள்வது அவனுக்கு அவசியமற்ற ஒன்று என்று தோன்றிய நேரத்தில் அவனுள் லேசாக உற்சாகமிட்ட தெர்மாமீட்டரில் கோடு மேலேறிக் கொண்டே இருந்தது. மாயா, நீயும் ஒரே ஒரு சிப் ஸ்காட்ச் குடித்துப் பாரேன் என்றான் பேச்சை மாற்றுவதற்காக. மாயா தயங்கவில்லை. அவளுடைய டம்ளரில் ஸ்காட்ச் ஊற்றிக் கொண்டாள். சிப் பண்ணத் தொடங்கினாள். என்னை ஏன் வரவழைத்தாய் மாயா? உன் குடும்பம் பற்றி பேசவா? நிச்சயமாக இல்லை என்றாள் மாயா. உன்னிடம் சில படங்களை காட்ட வேண்டும். அதற்காகத்தான் அழைத்தேன். என்ன படங்கள்? என்னோடு வா என்று எழுந்தாள். மோகன் எழுந்தான். ஸ்காட்சின் தீவிரம் அவனை லேசாக தடுமாற வைத்தது. அவள் வீட்டினுள் சென்றாள். மோகன், வேண்டாம், அமைதிப்படுத்து. பஞ்சும் நெருப்பும் என்று இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பற்றும்போது நெருப்பு பின்விளைவுகளை பற்றி யோசிப்பதில்லை. நீயும் அப்படி பின்விளைவுகளை யோசிக்காமல் இருந்து விடாதே. மோகன் தன்னை ஒருவாறு சமாளித்துக் கொண்டு நடந்தான். மாயா ஒரு படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். அதிலிருந்த ஒரு அலமாரியை திறந்தாள். அதிலிருந்து ஒரு போட்டோ ஆல்பத்தை எடுத்தாள். இதை புரட்டிப்பார் என்றாள். மோகன் கட்டிலில் அமர்ந்து கொண்டு அதை புரட்டினான். முதல் பக்கத்து போட்டோவிலேயே அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. முதல் போட்டோவில் மாயாவும் வேதாவும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தபடி காட்சியளித்துக் கொண்டிருந்தார்கள். இருவர் முகங்களிலும் சிரிப்பு. அடுத்தடுத்த போட்டோக்களில் வேதாவும் மாயாவும் இணைந்திருந்த காட்சிகள்தான். இது வேதாவும் நானும் மலப்புழாவிற்கு போன போது எடுத்தது. இது வேதாவும் நானும் திருவனந்தபுரம் போன போது எடுத்தது. இது மைசூர் பிருந்தாவன். இந்த செடி யானைக்கு பக்கத்தில் நின்று எடுத்தே ஆக வேண்டும் என அடம் பிடித்து அவள் எடுத்துக்கொண்டது. ஒவ்வொரு போட்டோவிற்கான விளக்கத்தின் போதும் மாயா அவனை இன்ச் இன்ச்சாக நெருங்கியிருந்தாள். அவள் உடல் அவன் மேல் எங்கெங்கோ பட்டது. அது அவனுக்கு இன்ப வேதனையாக இருந்தது. அவளுடைய விஸ்கி கலந்த வெப்பமான மூச்சுக்காற்று அவனை தகித்தது. மாயாவும் வேதாவும் இவ்வளவு நெருங்கிய தோழிகள் என்ற செய்தி அவனுக்கு அதிர்ச்சியாக கூட இருந்தது. "ஏன் மாயா, நீயும் வேதாவும் இவ்வளவு நெருங்கிய நண்பர்களா? ஐ மீன் தோழிகளா?" என்று கேட்டுக்கொண்டே திரும்பினான் மோகன். அவன் உதடுகள் மிக நெருக்கத்தில் இருந்த அவள் உதடுகள் பக்கத்தில் உரசின. அவ்வளவுதான். மோகன் தனது கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை அறியாமல் அறுத்துக்கொண்டு வெளிப்பட்டான். மீனின் வாய் மூக்குக்கு திறப்பது போல, குஞ்சு பறவையின் அலகுகள் தாய் தரும் தீனிக்கு திறப்பது போல அவளது உதடுகள் மெல்ல பிளந்து திறந்தன. அவளது அபாரமான பல்வரிசை, பெப்பர்மென்ட் சுவாசம். "ப்ளீஸ் மோகன்" என்றாள். மோகன் அவளை அப்படியே சாய்த்தான். அரை மணி நேரத்திற்கு பின் மோகனை ஒரு குற்ற உணர்வு தாக்கியது. மாயா எழுந்தாள். டாய்லெட்டிற்குள் நுழைந்து வெளிப்பட்ட போது மறுபடி பிளாஸ்டிக் உரையிலிருந்து உருவப்பட்ட பூங்கொத்து போல மென்மையாக புதிதாக வெளிப்பட்டாள். அவனை பார்த்த பார்வையில் வெட்கம் இருந்தது. தலை குனிந்தாள். அவள் கண்கள் மோகனின் கண்களை சந்திக்க மறுத்தன. "ஐ எம் சாரி மாயா" என்றான் மோகன். "எதற்கு?" என்றாள் மாயா புருவங்களை ஆச்சரியமாக உயர்த்தி. "நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன்." "நானும் தான்." "தப்பாக நடந்து கொண்டு விட்டேன்."
தப்பு, ரைட் எல்லாம் நம்மை போன்ற மனிதர்கள் வரையறுப்பதுதான் மோகன். எனக்கு பிடித்த ஹோட்டலில் ஒருவேளை சூப் அருந்தினால் அது தப்பாகி விடுமா? அது போலத்தான் இது என்று நினைத்துக் கொள்ளேன். என்ன? சரி என்றான் மோகன். ஸ்காட்ச் கிளாஸை கையில் எடுத்துக்கொண்டு. நீ வேதாவை கொல்லத்தான் போகிறாயா மோகன்? மாயா மிக மென்மையான குரலில்தான் கேட்டாள். ஜப்பான் மீது வெடிகுண்டு விழுந்தபோது கூட சத்தமின்றி அமைதியாகத்தான் விழுந்தது. அதுபோல தோன்றியது மோகனுக்கு. சடார் என்று திரும்பி மாயாவை பார்த்தான். மாயா சின்னதாக தலையை சாய்த்திருந்தாள். அவள் உதடுகளில் ஒரு சின்ன புன்முறுவல் ஒன்று அமர்ந்திருந்தது. சற்று நேரத்திற்கு முன் அவளுடன் தான் இருந்ததை, அதனால் தான் அடைந்த ஆனந்தத்தை எண்ணி பார்த்தான். மாயா, மாயா என்று வார்த்தை வராமல் திணறினான். சொல்லு மோகன், நீ வேதாவை கொல்லப் போகிறாயா? அது அது எப்படி உனக்கு தெரியும் மாயா? தெரியும். தினகரிடம் நான் எவ்வளவு நாட்களாக செக்ரட்டரியாக இருக்கிறேன். வேதாவிடம் எவ்வளவு நெருங்கிய தோழியாக இருக்கிறேன். வேதா, தினகர் காதல் தெரியாமல் இருக்குமா? வேதாவும் தினகரும் மிகவும் நெருக்கமாக இருந்த விவரம் தெரியாமல் இருக்குமா? நான் தினகரின் அறையில் ஒரு மைக்ரோஃபோனை வைத்திருக்கிறேன். அதன் மூலம் தினகர் பேசுவதையெல்லாம் ஒட்டு கேட்டு விடுவேன். அப்படித்தான் இப்போது ஒட்டு கேட்டேன். உன்னிடம் போட்டோ கொடுத்தது, முகவரி கொடுத்தது, அட்வான்ஸாக 10 லட்சம் கொடுத்தது எல்லாம் எனக்கு தெரியும் மோகன். அதனால்தான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறினேன். சொல், நீ வேதாவை கொல்லப் போகிறாயா? கை நீட்டி பணம் வாங்கிவிட்டேன். கொன்றுதானே ஆக வேண்டும். கொல்லாதே மோகன். பணத்தோடு எங்கேயாவது காணாமல் போய்விடு. ஏன்? நீ உயிரோடு இருக்க வேண்டாமா மோகன்? என்று நிதானமாக கேட்டாள் மாயா. இது என்ன, பிளாக்மெயிலா மாயா? இல்லை. உன் பேரில் இருக்கும் அக்கறையால் சொல்கிறேன். வேதா ஒரு காலத்தில் என் தோழி. ஆனால் இப்பொழுது இல்லை. நான் தினகரிடம் வேலைக்கு சேர்ந்த உடனேயே அவள் என் மூலமாக தினகருக்கு அறிமுகமாகிவிட்டாள். உடனே தன் சாமர்த்தியத்தை உபயோகித்து தினகரை காதலித்தாள். தினகர் அவள் விரித்த வலையில் அழகாக விழுந்தான். காதல் கடிதங்கள் எழுதினான். அவளுடன் வெகு அந்தரங்கமாக இருந்தான். அவள் அவன் கருவை சுமக்கத் தொடங்கியவுடன் கல்யாண பேச்சை எடுத்தாள். தினகருக்கு அவளை கல்யாணம் செய்யும் எண்ணமே கிடையாது. ஆனால் வேதாவிற்கு அவனை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடும் எண்ணம் கிடையாது. அவனை கல்யாணம் செய்து கொண்டு அத்தனை கோடிகளுக்கும் சொந்தக்காரியாக வேண்டும் என்பதுதான் அவள் லட்சியம். அந்த லட்சியத்திற்கு யார் இடையூறாக இருந்தாலும் அவள் அழித்து விடுவாள். எனக்கு வேதா பற்றி நன்கு தெரியும். அவளை பற்றி நன்கு அறிந்ததால்தான் நான் ஒதுங்கிக் கொண்டேன். நீயும் ஒதுங்கிவிடு. மாயா, உளராதே. வேதா என்ன சூனியக்காரியா? கேவலம் ஒரு பெண். அவளால் என்ன செய்துவிட முடியும்? உனக்கு வேதா பற்றி தெரியாததால் தான் இப்படியெல்லாம் கேட்கிறாய். எனக்கு அவளை பற்றி தெரிந்ததால்தான் உன்னை இவ்வளவு எச்சரிக்கிறேன். ஊர் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். 1 லட்ச ரூபாய்க்கு 9 பேரை கொல்லக்கூடியவர்கள். அத்தனை பேரையும் விட்டுவிட்டு தினகர் ஏன் 20 லட்ச ரூபாய்க்கு உன்னை விலை பேச வேண்டும்? மாயா சொன்னதில் அர்த்தம் இருந்தது. ஆம். ஏன்? ஏனென்றால் நீதான் இளித்தவாய் என்பதால். ஏற்கனவே 2 பேர் வேதாவை கொல்ல பார்த்துவிட்டு முடியாமல் இந்த ஊட்டியின் பள்ளத்தாக்குகளில் எலும்பாய் கிடக்கிறார்கள். நீ 3வது ஆள். என்ன? என்றான் மோகன். அவன் உடல் சிலிர்த்தது. மாயா அவனுடைய கோப்பையில் இன்னும் கொஞ்சம் ஸ்காட்சை ஊற்றினாள். அத்தியாயம் 7. திரும்பி வரும்போது மோகனின் மனதை மாயாவை விட வேதாதான் நிறைத்திருந்தாள். வேதா அவ்வளவு தூரம் மோசமானவளா? 10 லட்ச ரூபாயை பறிகொடுத்துவிட்டு தினகர் அவ்வளவு எளிதில் சும்மா இருந்து விடுவானா? ஒரு பெண் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறாள் என்றால் அவளை கொல்வதில் என்ன தவறு? வயலில் இருக்கும் களையை பிடுங்கவும் காலடியில் ஓடி வந்து கொண்டிருக்கும் நட்டுவாக்களியை கொல்லவும் யாராவது யோசிப்பார்களா என்ன? அவன் பஸ்ஸில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக் கொண்டான். அறைக்கு போக பிடிக்கவில்லை. வேதாவின் முகவரி அவன் மனதில் இருந்தது. ஃபிங்கர் போஸ்ட். அங்கே செல்வதற்கு இன்னொரு பஸ்ஸில் ஏற வேண்டும். சேரிங் கிராஸ் பக்கம் போய் ரொம்ப நாட்கள் ஆகிறது. அங்கேதான் ஒரு டீ கடையில் காலிஃப்ளவர் மசாலா சூடாக கிடைக்கும். அதை சாப்பிட வேண்டும் போல இருந்தது. சேரிங் கிராஸ் நோக்கி போனவன் இந்தியா பேக்கரி என்ற ரொட்டி கடையில் இருந்து இறங்கிய ஒரு பெண்ணை பார்த்து அதிர்ந்தான். அது வேதா. வேதா உண்மையிலேயே மகா அழகியாகத்தான் இருந்தாள். அவள் சேலை கட்டியிருந்த விதம், தலை வாரியிருந்த விதம், பொட்டு வைத்திருந்த விதம் எல்லாமே இணைந்து அவளை உலக அழகி லெவலுக்கு கொண்டு போயின. போட்டோவில் உயிரற்ற பிம்பமாக பார்த்தபோது தெரியாத அழகு அத்தனையும் இப்போது நேரில் பார்த்தபோது தெரிந்தது. மோகன் அப்படியே ஒதுங்கி நின்றான். வேதா அவனை இப்போது பார்க்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அவள் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்தாள். அவள் நடையில் தெரிந்த நளினம் அவனுள் கவிதைகளை பிறக்க வைத்தது. தென்றலில் அசையும் ரோஜாவைப் போல அசைந்து அசைந்து சென்ற அவளை பற்றி
மாயா இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாளே! வேதா பஸ் ஸ்டாண்ட் அருகே நெருங்கியபோது, திடீரென்று 4 பேர் அவளை நெருங்கினார்கள். அவர்கள் 4 பேரும் நிச்சயம் முரடர்கள். அவர்களைப் பார்த்தாலே அது எழுதி வைத்த மாதிரி தெரிந்தது. அவர்கள் நால்வரும் வேதாவை நெருங்கியபோது, வேதா பயந்தாளா இல்லையா என்று புலப்படவில்லை. ஆனால் மோகன் ஆர்வமாக காத்திருந்தான். வேதா அலறவில்லை, பயப்படவில்லை. மெதுவாக பின்னால் திரும்பினாள். அவன் இருந்த திசையை பார்க்க முயற்சி செய்தாள் என்று அவனுக்கு தோன்றியது. மோகன் சட்டென்று அங்கே இருந்த நிழலில் ஒதுங்கினான். வேதா இப்போது நன்றாக திரும்பி பார்த்தாள். அவள் முகத்தில் என்ன உணர்ச்சி விளையாடுகிறதென இங்கே இருந்து பார்க்கும்போது புலப்படவில்லை. அவள் மறுபடி திரும்பி பழையபடி நடந்தாள். அவர்கள் நால்வரும் விலகிக் கொண்டார்கள். பஸ் ஸ்டாண்டில் இருந்து புறப்பட்ட பஸ் ஒன்றில் ஏறினாள். அது எங்கே போகிறதென்று மோகனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. பஸ்ஸை நோக்கி விரைவாக நடந்தான். கால் ஷூவில் ரப்பர் கட்டை வைத்திருந்ததால் அவனால் ஓட முடியவில்லை. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளிப்பட்டு உடனே இடது இடது என்று திரும்பி அவனிடமிருந்து விலகிச் சென்றது. அவன் பஸ் ஸ்டாண்டை நெருங்கிய போது அந்த நால்வரும் மறுபடியும் இருட்டிலிருந்து திடீரென முளைத்தார்கள். மோகன் குழம்பிப் போனான். அவர்கள் அவனை மெல்ல மெல்ல நெருங்கினார்கள். அவர்களில் ஒருவன் சட்டென்று ஒரு கத்தியை உருவினான். இன்னொருவன் சட்டை காலருக்கு பின்னால் இருந்து ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்தான். என்ன பிரதர், தனியாக இருக்கும் பெண்ணிடம் வம்பு பண்ணுகிறாயா? இல்லை இல்லை, நான் நான் டேய், எனக்கு உன்னை தெரியும். உன்னை மாதிரி எத்தனை ஆட்களை நாங்கள் பார்த்திருப்போம். இன்றைக்குத்தான் பொம்பளை பொறுக்கியை நாங்கள் பார்த்திருப்பது போல பேசுகிறாயே. நான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீ ஒரு டேஷும் சொல்ல வேண்டாம். எப்போது அவர்கள் அடித்தார்கள் என்றே தெரியவில்லை. ஒருவன் மோகனின் தோளில் கட்டையை இறக்கியிருந்தான். சற்று தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட். அங்கே 1000 மக்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் அவனை சூழ்ந்து அடிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும்? அவன் ஓடத் தொடங்கினான். வேதாம்மாவை ஃபாலோ பண்ணிவிட்டு நீ தப்பித்து ஓடி விடுவாயா என்ன? டேய், அவனை பிடியுங்கள் என்று ஒருவன் கூச்சலிட்டான். மோகன் ஓடினான். அவனுக்கு கிடைத்த ஒரே வழி ஏரிக்கரை பக்கம்தான். அந்த திசையில் ஓடினான். நீ இளித்தவாய் என்பதால் ஏற்கனவே 2 பேர் வேதாவை கொல்ல பார்த்துவிட்டு முடியாமல் இந்த ஊட்டியின் பள்ளத்தாக்குகளில் எலும்பாய் கிடக்கிறார்கள். நீ 3வது ஆள். மாயா சொன்ன வாக்கியங்கள் அவன் மனதில் மின்ன மோகன் ஓடினான். அது இரவு நேரம். வானில் நிலவை மேகம் மூடியிருந்தது. காற்றில் இருந்த குளிர் மக்களை ஏரி பக்கம் அந்த இரவு நேரம் வராமல் செய்திருந்தது. எனவே ஏரிக்கரையில் அவன் மட்டும் தனியனாய் உணர்ந்தான். மட்டக்குதிரைகள் ஒரு 4, 5 மலைச்சரிவில் வளர்ந்திருந்த புற்களை மேய்ந்து கொண்டிருந்தன. மோகன் அந்த குதிரைகளை நெருங்கி ஒரு குதிரையை பலங்கொண்ட மட்டும் உதைத்தான். அது கனைத்துக் கொண்டு நடுச்சாலைக்கு ஓடியது. மற்ற குதிரைகளும் பயந்து நடுச்சாலைக்கு ஓடின. மோகனை துரத்தி வந்தவர்கள் குதிரைகளால் ஓட்டம் தடைப்பட்டார்கள். ஆனாலும் ஒரே வினாடிதான். மறுபடி சுதாரித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள். மோகனுக்கு மூச்சிரைத்தது. ஹா ஹா என்று மூச்சு விட்டான். வாய் திறந்து கண்கள் விரிய வயிறின் குடல் குலுங்கி வலிக்க அவன் ஓடிய ஓட்டம் இதுவரை அவன் அறிந்திராத ஒன்று. பின்னால் அவர்களின் காலடிகளின் தப தப. அவர்கள் நெருங்குகிறார்கள். நிராயுத பாணியாக அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே. ஓடு, ஓடு, ஓடு! மோகன் ஓடினான். அவனை துரத்தி வந்த நால்வரில் ஒருவன் தன் கையில் இருந்த கட்டையை சுழற்றி வீசினான். அது பூமரங் போல சுழன்று சுழன்று வந்து மோகனின் இரு கால்களுக்கிடையில் நுழைந்து அவன் கால்களை மிக பலமாக தாக்கியது. மோகன் வலி தாங்காமல் அலறினான். அவன் ஓட்டம் தடைப்பட்டது. ரேஸ் குதிரையின் கால் மடங்கிய மாதிரி அவன் கீழே விழுந்தான். அவன் மூச்சிரைப்பு அவனை அலறக்கூட அனுமதிக்கவில்லை. அவர்கள் 4 பேரும் அவனை சூழ்ந்தார்கள். ஒருவன் அப்படியே மடக்கி முட்டியால் அவன் வயிற்றில் மோத மோகனின் வாயிலிருந்து குபுக் என்று திரவம் வெளிப்பட்டது. ஏண்டா நாயே, உனக்கு வேதாம்மா மேல் கை வைக்கும் அளவிற்கு துளிர்த்து விட்டதா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய ரவுடியா? உன்னை உன்னை என்ன செய்யலாம் பிரதர்? என்று அவன் நிமிர்ந்து மற்ற மூவரிடம் கலந்தாலோசித்தான். கொல், கொல், கொன்றுவிடு. ஒரு கல்லை கட்டி உடலை ஏரியில் வீசிவிட்டால் அந்த உடல் மேலே வர எப்படியும் 6 மாதம் ஆகும். மேலே வந்தாலும் வரலாம். இல்லாவிட்டால் அப்படியே கீழே இருக்கும் சேரில் மாட்டி புதைந்து போகலாம். யோசிக்காதே, கொன்றுவிடு. அவன் சட்டென்று ஒரு பட்டனை அழுத்த பிளேடு ஒன்று எட்டி பார்த்தது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து வந்த விளக்கு வெளிச்சத்தில் கத்தி பிரதிபலித்து நட்சத்திரங்களை வாரி இறைத்தது. அவன் கத்தியை உயர்த்தினான். நோ என்று மோகன் கத்தினான். அவனால் கைகளை அசைக்க முடியவில்லை. காரணம், 2 கைகள் மேலும் ஒருவன் ஷூ கால்களால் அழுத்தி நின்றிருந்தான்.
அவனால் கால்களை அசைக்க முடியவில்லை. காரணம், அவனது இரு கால்கள் மேலும் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். உயர்த்தப்பட்ட கத்தி கீழே இறங்கப் போகும் தருணத்தில் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. ஏரிக்கரையின் திருப்பத்திலிருந்து ஒரு கார் தனது ஹெட்லைட் வெளிச்சத்துடன் திரும்பியது. ஹெட்லைட் வெளிச்சம் சாலையை பெருக்கிக் கொண்டே வந்தது. அவர்கள் நால்வரும் சட்டென்று அவனை அப்படியே நடுச்சாலையில் விட்டுவிட்டு ஓடத் தொடங்கினார்கள். கார் அவன் அருகில் வந்து நின்றது. காரின் டிரைவிங் சீட்டிலிருந்து ஒரு டிரைவர் இறங்கினான். மோகன் அருகில் ஓடி வந்தான். என்ன ஆயிற்று என்று பரபரப்பாக கேட்டுக்கொண்டே மோகனுக்கு கை கொடுத்தான். வழிப்பறி என்றான் மோகன் சுருக்கமாக. அத்தியாயம் 8. மோகனின் ஆத்திரம் ஒரு எரிமலைக்கு இருக்கும் ஆத்திரத்தை விட அதிகமாக இருந்தது. ஒரு பெண் இவ்வளவு தூரம் தன்னை மிரட்டுவதா? அடியாட்களை வைத்து மிரட்டும் அளவுக்கு இருக்கிறாள் என்றால் அவள் எவ்வளவு தைரியசாலியாக இருக்க வேண்டும்? அவளை கொல்லாமல் விடக்கூடாது. நேரடியாக மோதுவது நிச்சயம் ஆபத்தான விஷயம். உடல் பலம் என்பது வேறு, மனபலம் என்பது வேறு. வேதாவின் மனபலம்தான் அவளை இந்த அளவு நடந்து கொள்ள வைக்கிறது. அந்த மனதை முதலில் அடித்து நொறுக்க வேண்டும். அதில் பீதியை நுழைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரி என்றால் பயந்துதானே போகிறான். இந்திரஜித் அப்படி மாயாவியாய் இருந்துதானே ராமாயணத்தில் ஒரு சூறாவளியை கிளப்பினான். மோகன் அந்த வழிதான் சிறந்த வழி என்று தீர்மானித்தான். யோசித்தான், தீர்மானித்தான். முடிவெடுத்தபடி செயல்படுவதற்காக மேக்கப் டிராயரை திறந்தான். வேதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. திடீரென்று அவளுடைய வாழ்க்கையில் வினோதமான நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவளை தாக்கியது. நேற்று அப்பாவின் பேக்கரியிலிருந்து வீட்டிற்கு போவதற்காக பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்கும்போதுதான் அவளை யாரோ ஒருவன் தொடர்ந்து வந்த மாதிரி தோன்றியது. அவளை தொடர்ந்தவனுக்கு ஒரு கால் ஊனம் போலும். சற்று விந்தி விந்தி நடந்து வந்தான். தாடி இருந்தது. குருவி ஒன்று கூடு கட்டலாம் போல அடர்ந்து வழிந்த தலைமுடி. கண்களை காட்டாமல் இருக்கவோ என்னமோ இருள் நேரத்திலும் அவன் அணிந்திருந்த குளிர் கண்ணாடி. அவளுக்கு பயமாக இருந்தது. எதற்காக அவன் அவள் பின்னால் வரவேண்டும்? கொள்ளையடிக்கவா? அவளிடம் இருக்கும் காசு பணத்தை பறிக்கவா? நிச்சயம் இந்த இடத்தில் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. அவ்வளவு சுறுசுறுப்பான பிரதேசம் அது. அதனால் பின்னால் வருபவனை பற்றி அவ்வளவாக கவலைப்படாமல் நடந்து வந்தபோது திடீரென்று அலாவுதீன் விளக்கை தேய்த்து உருவான மாதிரி 4 தடித்தடி ஆட்கள் அவளை வழிமறித்து நின்றார்கள். அவளுக்கு மூச்சே நின்றுவிட்டது. கத்த வேண்டும் போல தோன்றியது. ஆனால் பயம் அவளை அலற அனுமதிக்கவில்லை. அவளுடைய கண்கள் விரிந்து வாய் அகன்று கிட்டத்தட்ட மயங்கிவிடும் நிலையை அவள் எய்தியபோது நால்வரில் ஒருவன் பேசினான். மேடம், பயப்படாதீர்கள். நாங்கள் மஃப்டியில் இருக்கும் போலீஸ்காரர்கள். உங்களுக்கு பின்னால் ஒரு ஆள் வருகிறான். அவன் உங்களைத்தான் தொடர்ந்து வருகிறானா? வேதாவின் பயம் அப்படியே வடிந்து போனது. அப்பாடா, போலீஸ்காரர்கள்தான். மெல்ல பின்னால் திரும்பினாள். அவள் பின்னால் வந்து கொண்டிருந்தவன் ஒரு நிழலில் ஒடுங்குவது தெரிந்தது. ஆம், ஆனால் இப்போது அவன் நிழலில் மறைந்திருக்கிறான். அவன் என்னை ஃபாலோ செய்கிறானா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் பின்னால் வந்து கொண்டிருந்தான். பரவாயில்லை மேடம். நாங்கள் ஈவ் டீசிங் பிரிவென்ஷன் ஃபோர்ஸை சேர்ந்தவர்கள். டூரிஸ்ட் ஸ்பாட்களிலெல்லாம் ஈவ் டீசிங் நிறைய இருப்பதால் கவர்மெண்ட் எங்களை இப்படி மஃப்டியில் செக் பண்ண சொல்லி இருக்கிறது. நீங்கள் எங்கே போக வேண்டும்? ஃபிங்கர் போஸ்ட். அதோ பஸ் புறப்பட போகிறது. நீங்கள் போய் ஏறிக்கொள்ளுங்கள். நாங்கள் அவனை பார்த்துக் கொள்கிறோம். வேதா ஓடிப்போய் பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். பஸ் உடனே புறப்பட்டு விட்டது. அந்த 4 போலீஸ்காரர்களும் அந்த விந்தி விந்தி நடந்த இளைஞனும் என்ன ஆனார்கள் என்று அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது நினைத்தால் ஆச்சரியமாக இருந்தது. உடலில் ஒரு மின் அணு பாதம் முதல் உச்சி வரை புகுந்து புறப்பட்ட மாதிரி இருந்தது. எதனால் இப்படி திடீரென்று நேருகிறது? அவள் தோள்களை குலுக்கிக் கொண்டாள். இன்றைக்கு அவள் எப்படியும் கோயமுத்தூர் போவது என்று தீர்மானித்திருந்தாள். கோயமுத்தூரில் அவளுக்கு வேலை இருந்தது. பேக்கரிக்கு வேண்டிய சில பேக்கிங் பவுடர், எசன்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் மொத்தமாக வாங்க வேண்டும். கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும். அப்பா அவளை போக வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் அவளுக்கு ஊட்டி அலுத்து விட்டது. அதனால் கோயமுத்தூர் போவதில் பிடிவாதமாக இருந்தாள். கோயமுத்தூர் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தாள். மோகன் தாடி இல்லாமல் இருந்தான். அவனுடைய நைலான் பையில் வேறொரு வேடத்திற்கான ஏற்பாடுகள் இருந்தன. வேதாவை அவள் வீட்டிலிருந்து புறப்படும் போதிலிருந்து தொடர்ந்து வந்தான். வேதாவால் இந்த முறை அவன் தொடர்வதை அறிந்து கொள்ள முடியவில்லை. காலை நேரம் என்பதால் ஆபீஸ் போகிறவர்கள், டூரிஸ்டுகள் என்று நிறைய பேர் அலைந்து கொண்டிருந்ததால் அவன் அவளை தொடர்வதை வேதாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேதா கோயம்புத்தூர் செல்லும் பஸ்ஸில் ஏறியதும் அவன் புருவங்கள் லேசாக உயர்ந்தன.
அவ்வளவுதான். மற்றபடி உணர்ச்சிகள் எதுவும் காட்டாமல் அவன் கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி ஒரு மூலையில் அமர்ந்து ஒரு தினசரியில் முகத்தை புதைத்துக் கொண்டான். கோவை. வேதா தேவையானவற்றை வாங்கிக் கொண்டாள். ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடித்தாள். பசித்தது. ஹோட்டலில் தனியாக சாப்பிட அவளுக்கு விருப்பமில்லை. இப்போது சாப்பிட்டால் நிச்சயம் வாந்தி வரும் என்று தோன்றியது. பஸ் பயணம் அவள் வயிற்றில் இருக்கும் கருவிற்கு ஒத்துப்போகவில்லை போலும். தலை சுற்றியது. அதனால் எலுமிச்சை ஜூஸே போதும் என்று தீர்மானித்து வாங்கினாள். ஜூஸ் குடிக்கும்போது ஃப்ளாஷ்பேக்காக அவளும் தினகரும் தலையை மோதிக்கொண்டு ஒரே டம்ளரில் ஜூஸ் குடித்தது நினைவிற்கு வந்தது. அவள் காதலை பற்றி தெரிந்தால் அப்பா என்ன நினைப்பார்? என்ன செய்வார்? அம்மா எப்படி எடுத்துக்கொள்வாள்? இன்னும் 6 நாட்களில் தினகர் முடிவு தெரிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அவன் முடிவு அவளுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று மிக மிக விரும்பினாள். பாதகமாக இருந்தால் அவள் வாழ்க்கை என்ன ஆகும்? கடவுளே! நினைத்து பார்க்கவே பயமாக இருந்தது. அவள் ஜூஸ் டம்ளரை கடைக்காரனிடம் கொடுத்துவிட்டு காசை கொடுத்துவிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்கும்போது எதிரில் அந்த வினோதமான ஆளை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டாள். சாலையில் அந்த ஆள் வந்து கொண்டிருந்தான். அவன் தலைமுடி மேலே தூக்கி கொண்டையாக வாரப்பட்டிருந்தது. மார்பில் ஒரு மான் தோல் போர்த்தியிருந்தான். இடுப்பில் ஒரு வேஷ்டி. இரு கால்களுக்கும் இடையில் நுழைந்து பின்னால் செருகப்பட்டிருக்க கையில் ஒரு துந்தனாவுடன் வந்து கொண்டிருந்தான். அவன் தலையில் மயிர் பீலி செருகப்பட்டிருந்தது. நிங் நிங் என்று ஒலி எழுப்பிக் கொண்டே வந்தவன் தன்னை கடந்து போகப் போகிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது சட்டென்று நின்றான். அவள் முகத்தை உற்று பார்த்தான். அவள் கண்களை பார்த்தான். வேதாவின் கண்கள் லேசான பயத்தில் விரிந்தன. தாயி, தாயி என்று அவன் விம்மினான். என்னப்பா என்றாள் வேதா. நான்மறையை குறிக்கும் சொல்தானே தாயி உன் பெயர்? ஆமாம். வேதவல்லியா தாயி? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? நீ இப்போது கன்னி கழிந்து விட்டாய்தானே தாயி? வேதாவிற்கு பக்கென்றது. அவள் கை அவளை அறியாமல் வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டது. அவள் தலை மேலும் கீழுமாக அசைந்தது. இப்படி ஒரு வரம் வாங்கி வந்திருக்கிறாயே தாயி, இன்னும் 6 நாளில் உன் ஆவி அடங்கப் போகும் தாயி. ஓ, மனசை தேற்றிக்கொள். அடுத்த ஜென்மத்திலாவது ஆண்டவன் உனக்கு நல்ல பிறப்பை அளிக்கட்டும். ஓ தாயி, ஓ. சொல்லிவிட்டு அவன் நிங் நிங் என்று ஓசைப்படுத்திக் கொண்டே போய்விட்டான். வேதாவிற்கு தன்னை சுற்றியிருக்கும் எல்லாமே சுற்றுவது போல இருந்தது. காலுக்கு கீழே பூமி சரிவது போல இருந்தது. உலகம் திடீரென்று இருண்டது. நடுச்சாலையில் அவள் மடங்கி தொய்ந்து அருந்த திரை போல கீழே விழுந்தாள். அத்தியாயம் 9. மோகன் அவளிடமிருந்து விலகி பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட்டிற்குள் நுழைந்து தனது துந்தனா வேஷத்தை கலைத்தான். துந்தனா வெறும் தகர டப்பா, ஒரு மரக்கம்பு, ஒரு கம்பி கொண்டது. அதை உடைத்து உருத்தெரியாமல் ஆக்கினான். முற்றிலும் புதிய ஆளாய் நாம் தினசரி சந்திக்கும் ஒரு எளிய அப்பாவியான முகத்தோற்றத்துடன் வெளிப்பட்டான். வேதா நடுச்சாலையில் மயங்கி விழுந்தது அவனுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. என்னையா ஆள் வைத்து அடித்து மிரட்டுகிறாய்? என்னையா கொல்ல பார்க்கிறாய்? இதற்கு முன் 2 பேரை கூட கொன்று எலும்புகள் கூட கிடைக்காமல் செய்திருக்கிறாயா? அவ்வளவு பெரிய ஆளா நீ? உனக்கு அவ்வளவு வலிமையா? உனக்கு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைதான் சரிப்பட்டு வரும். பார்த்து விடலாம். இன்றைக்கு 6ஆம் நாளுக்குள் உன் இதயம் தானாக அதன் துடிப்பை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் என் பெயர் மோகன் இல்லை. உன்னை ஊட்டியில் மறுபடி சந்திக்கிறேன் வேதா. குட் பை. மோகன் வேதா என்ன ஆனாள் என்பது பற்றி கவலைப்படாமல் மேட்டுப்பாளையம் பஸ்ஸில் ஏறினான். வேதாவிற்கு விழிப்பு வந்தது. சுற்றிலும் அவளையே ஆவலோடு பார்த்து கொண்டிருந்த முகங்கள் அவள் கண் விழித்ததை கண்டதும் மெல்ல மெல்ல ஒன்றிரண்டாக கலையத் தொடங்கின. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். அவள் இருந்த இடம் ஒரு வீட்டின் முன்னரை. நான் எப்படி இங்கே வந்தேன் என்று பக்கத்தில் இருந்த ஒரு பெண்ணை கேட்டாள் வேதா. நடு ரோட்ல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டமா. நாங்க தான் உன்னை வீட்டுக்குள்ள கூட்டி வந்தோம். என்ன ஆச்சு? எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்த? பசி மயக்கமா? இல்ல உடம்புல வேற ஏதாவதா? உன் வீடு எங்க? நல்ல வேளை நாங்க பார்த்துட்டோம். சட்டுன்னு உன்னை தூக்கிக்கிட்டு வந்துட்டோம். இல்லனா நீ உயிரோடு இருப்பியான்னே தெரியாது. கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வண்டி ஓட்டுறவன் எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டுறானுங்க. ஒரு லாரி பஸ்ஸுன்னு எதிர்ல ஏதாவது ஒரு சக்கரம் ஏறி இருந்தா என்ன இருக்குங்கன்னு என்று அந்த பெண் கேட்டாள். வேதாவிற்கு அந்த துந்தனாக்காரன் சொன்ன வாக்கு நினைவிற்கு வந்தது. அதனால் மயங்கி விழுந்தது புரிந்தது. அவள் உடல் அவளை அறியாமல் இன்னொரு முறை சிலிர்த்தது. எழுந்து கொண்டாள். ஒன்றுமில்லை. சாதாரணமான தலை சுற்றல்தான். நான் புறப்படுகிறேன். எல்லாவற்றுக்கும் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு வெளியே வந்து ஆட்டோ பிடித்து பஸ் ஸ்டாண்டை அடைந்தாள். ஊட்டி பஸ்ஸில் ஏறினாள். அவள் மனம் துந்தனாக்காரனையே சுற்றி சுற்றி வந்தது. திடீரென்று எதற்கு அவன் அவள் முன் வந்து நிற்க வேண்டும்?
எதற்கு அவள் முகத்தை பார்த்து அவ்வளவு வாட்டமடைய வேண்டும்? எதற்கு அவள் பெயரை அவ்வளவு சரியாக சொல்லி அவள் பிரமிப்படைய செய்ய வேண்டும்? எதற்கு அவள் வயிற்றில் கரு சுமப்பதை அவ்வளவு தெளிவாக சொல்ல வேண்டும்? கடைசியில் எதற்காக அவள் 6 நாட்களில் இறந்து விடுவாள் என்னும் கருப்பு செய்தியை சொல்லிவிட்டு அவளிடமிருந்து விலக வேண்டும்? உலகில் பிறந்த அத்தனை பேருக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசைதான் பிரதானமாக இருக்கும். தொழுநோய் வந்து உடம்பெல்லாம் உதிர்ந்த பின்னும் இருப்பவர்கள், கண்கள் குருடாகி, கால்கள் முடமாகி அசைய முடியாத ஒரு நிலையை அடைந்த பின்னும் இருப்பவர்கள், பிச்சை எடுத்தாவது சாப்பிட்டு பிளாட்பாரங்களிலும் சாக்கடை ஓரங்களிலும் காலம் கழிப்பவர்கள், எல்லோரையும் செலுத்துவது எது? உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசைதானே. எப்படி அவளுக்கு மட்டும் செத்துப்போக மனம் வரும்? இது என்ன இப்படி ஒரு நிலைமை? செத்துப்போகப் போகிறேனா? அதுவும் 6 நாட்களில்? கேன்சர், டிபி, எய்ட்ஸ் என்று எந்தவித காரணமும் இன்றி இன்னும் 6 நாட்களில் இறந்து போகப் போகிறேனா? அவளுக்கு பயமாக இருந்தது. தூக்கு தண்டனை அடைந்த கைதிகளுக்கு கூட கீழ்கோர்ட்டில் இருந்து மேல்கோர்ட், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இது எதிலும் தண்டனை ரத்தாகாவிட்டால் ஜனாதிபதியின் கருணை மனு என்று எவ்வளவோ வாசல்களை தாண்டித்தான் இறுதியில் வேறு வழியே இல்லாத போது தூக்கு தண்டனை என்று முடிவாகும். ஆனால் இங்கே 6 நாட்களில் அவள் செத்துப்போக வேண்டுமா? அப்படி அவள் உயிர் வாழாமல் சட்டென்று செத்துப்போவதற்கு என்ன பாவம் செய்தாள்? அப்பா அம்மாவிடம் சொன்னால் நிச்சயம் தாங்க மாட்டார்கள். அவர்களிடம் சொல்லக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். இன்னும் 6 நாட்கள். இந்த 6 நாட்களில் அவள் எப்படி இருக்கப் போகிறாள்? பழைய சிரிப்பு இருக்குமா? பழைய கலகலப்பு இருக்குமா? ச்சே! யாரோ ஒரு துந்தனாகாரன் சொன்னதைப் போய் அதுதான் சத்திய வாக்கு மாதிரி எடுத்துக்கொண்டு ஏன் மனம் இவ்வளவு அல்லாட வேண்டும்? நெருப்பில் விழுந்த பூச்சரம் போல பொசுங்க வேண்டும். தண்ணீரில் விழுந்த எலிக்குஞ்சு போல தவிக்க வேண்டும். வேண்டாம் வேதா. உற்சாகமாக இரு. உனக்கு ஒன்றும் நேர்ந்து விடாது. நீ செத்துப்போக மாட்டாய். அப்படியே செத்துப்போவது என்றால் தான் என்ன? நிரந்தரமாய் தூங்கிப் போவதுதானே? செத்துப்போகும் அந்த தருணத்தில் வேண்டுமானால் ஒருவேளை தாங்க முடியாத வலி இருக்கலாம். அதற்குப் பின் அமைதிதானே? மாறா அமைதிதானே? நீயே செத்துப்போன பின்னர் உன் இறப்பின் காரணமாக யார் யார் எவ்வளவு வருத்தப்படப் போகிறார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரியப் போவதில்லை. தைரியமாக இரு வேதா. வாழ்க்கை இருந்தால் வாழலாம். முடிந்துவிட்டது என்ற நிலை வந்தால் செத்துவிட்டு போகலாம். வேதா ஊட்டியில் வந்து இறங்கும்போது இருள் கவிந்திருந்தது. காற்றில் குளிர் அதிகரித்திருந்தது. கை கால்களில் எல்லாம் குளிர் தாக்கியதால் விறைப்பாக உணர்ந்தாள். பஸ்ஸில் இருந்து இறங்கும்போது ஒரு கையில் பேக்கரி சாமான்கள் மடக்கி பிடித்திருந்த அந்த கை வலித்தது. ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு போகலாமா என்று யோசித்தாள். ஸ்வெட்டர் எடுத்து வராதது முட்டாள்தனம் என்று இப்போதுதான் புரிந்தது. ஆட்டோவில் வேறு குளிரும். பஸ்ஸில் போனால் குளிர் தெரியாது. ஃபிங்கர் போஸ்ட் பஸ் எங்கே என்று பார்த்தாள். ஃபிங்கர் போஸ்டிற்கு ஒரு பஸ் புறப்பட்டுக் கொண்டிருந்தது. அவள் கத்திக்கொண்டே ஓடினாள். ஸ்டாப் ஸ்டாப்! அந்த பஸ் திரும்பியது. நின்றது. டிரைவர் தன் எதிரில் வந்து ஒரு கார் ஒதுங்கி போவதற்காக தான் நிறுத்தியிருக்கான் என்பதை கவனிக்காமல் தனக்காகத்தான் நிறுத்தியிருக்கிறான் என்று நினைத்து வேதா பஸ்ஸின் படியில் காலை வைத்தாள். ஒரு கையால் படியில் இருந்த இன்னொரு கைப்பிடியை பற்றினாள். இன்னொரு கையில் பை தொங்கியது. யாராவது ஒரு கை கொடுத்தால் பஸ்ஸிற்குள் ஏறிவிடலாம் என்று அவள் எண்ணிய நேரத்தில் பஸ் புறப்பட்டது. வேதாவின் கை வழுக்கியது. அவளது இன்னொரு கையில் பாரம் அவளை வேறு புறம் இழுத்தது. பஸ்ஸில் யாரோ அவள் நிலைமையை பார்த்துவிட்டு இனம் புரியாமல் கத்த, வேதா அந்த கணத்தில் தன் சாவு நெருங்கிவிட்டதை உணர்ந்தாள். அத்தியாயம் 10. வேதாவிற்கு விழிப்பு வெகு திடீரென வந்தது. விழித்ததும் முதலில் உணர்ந்தது முன்தலையில் வலி. அபாரமான ஊசி குத்தல் போன்ற வலி. நாசியில் டிங்சர், அயோடின், ஃபினாயில், மருந்து என ஆஸ்பத்திரி வாசனை ஏறியது. கண் திறந்தாள். ஷீ இஸ் கமிங் பேக். தேங்க் காட், இட்ஸ் a miracle என்று யாரோ ஒருவர் யாரிடமோ அவள் பிழைத்தது ஒரு அற்புதமான செயல் என்று சொன்னது கேட்டது. காட்சி மங்கலாக தெரிந்தது. சிறகு போல வெள்ளை துணியை கொண்டையில் கோர்த்து காட்சியளித்த செவிலிகள், தெர்மாமீட்டர், ஸ்டெத்தஸ்கோப். வேதா, வேதா! அம்மாவின் குரல். அப்படியானால் அவள் சாகவில்லையா? அம்மா, நான் உயிருடன் இருக்கிறேனா? என்ன நடந்தது? நினைவிற்கு வந்தது. பஸ்ஸில் இருந்து இறங்கவும் முடியாமல் ஏறவும் முடியாமல் தவித்ததும், கடைசியில் காலை கீழே வைத்ததும், பஸ் அதற்குள் வேகம் பிடித்திருந்ததால் அவள் கால் தரையில் பட்டு அவள் ஒரு வாஷிங் மிஷினின் துணி போல புரட்டி எடுக்கப்பட்டதும், சாவின் வாசல் என்று நினைத்ததும், யாரோ அவளை தாங்கியதும், தாங்கியது யாரென்று அவள் கடைசி வினாடியில் பார்த்ததும், ஆமாம், அவன் எங்கே? அவளை காப்பாற்றினானே அந்த இளைஞன் எங்கே? அவன் முகத்தில் எவ்வளவு அப்பாவித்தனம் தெரிந்ததே! அவ்வளவு அப்பாவி போல் தோன்றிய அவனா அவளை அப்படி தாங்கினான்? அம்மா, அம்மா, என்னை ஒரு ஆள் காப்பாற்றினார் அம்மா.
அந்த ஆளுக்கு ஒன்றும் நேர்ந்து விடவில்லையே! வேதா அந்த கேள்வியை கேட்டதும் பதில் இன்னொரு திசையில் இருந்து வந்தது. என்னையா கேட்டீர்கள்? நான் திண்டுக்கல் பூட்டு மாதிரி, சேலம் கிரானைட் கல் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷனில் இருக்கிறேன். அவனை வேதா இப்போது நேருக்கு நேர் பார்த்தாள். அவன்தான் அவளை காப்பாற்றியவன், அவளை தாங்கி பிடித்தவன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்று கேட்டான் அவன். ஓகே, மண்டையில் லேசாக வலிக்கிறது. மற்றபடி ஒன்றுமில்லை. உங்களுக்கு ஒன்றும் அடிபடவில்லையே? நத்திங். ஐம் ஆல் ரைட். காலில் ஒரு சிராய்ப்பு. பேண்ட் கிழிந்து விட்டது. முழங்கால் இருக்கும் இடத்தில். அதனால் பேண்டை ஷார்ட்ஸாக மாற்றிவிடலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். சட்டைதான் அகால மரணம் ஏற்பட்டு விட்டது. அதனால் அதை கிச்சனின் சூடான பாத்திரத்தை ஏற்றியிருக்கும் சட்டி துணியாக யூஸ் பண்ண போகிறேன். சட்டை துணி சட்டி துணி ஆகிவிட்டது. எப்படி? தானாக அமைந்த ஒரு சின்ன கவிதை வரி. ஏதோ ஒரு புத்தகத்தில். எஸ். ஊஞ்சலில் ஜோகு என்று போடுகிறார்கள். அதற்கு எழுதி அனுப்பினால் பப்ளிஷ் ஆகும் என்று நினைக்கிறேன். பப்ளிஷ் ஆகும் இல்லையா? பை தி பை, என் ஹியரிங் எய்ட் அதுதான் செவிட்டு மிஷின். அது கீழே விழுந்து அதன் மேல் பஸ் ஏறி பச்சக். என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி இரண்டையும் பஸ்ஸின் ஹெட்லாம்ப் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதற்கு போய் இப்படி ஒரு ஆசை பாருங்கள். தட்ஸ் ஆல். நீங்கள் கவலைப்பட்டதற்கு தேங்க்ஸ். அவன் சரளமாக அருவி கொட்டுவது போல பேசினான். அவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. சிரித்தாள். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் ஏஎஸ்ஐவி பிரகாஷ். இவ்வளவு இனிஷியல்களா? ஆமாம். ஏமாந்த சோனகிரி கம் இளிச்சவாயன் பிரகாஷ். இப்போது அந்த அறையில் இருந்த அத்தனை பேரும் சிரித்தார்கள். ஓகே, see you. பை பை. அவன் மற்றவர்கள் பதிலுக்கு காத்திராமல் நடந்தான். என்ன வேதா, அவனை ஒரு நாள் வீட்டுக்கு வரச் சொல்லி கூப்பிடுவாய் என்று எதிர்பார்த்தேன் என்று அம்மா ஆதங்கப்பட்டாள். ஐயோ, எனக்கு தோன்றவே இல்லை அம்மா என்றாள் வேதா. அம்மாவும் வேதாவும் எழுந்து போய் வெளியே பார்த்தபோது அவன் சென்ற திசையில் ஒரே ஒரு வௌவால் மட்டும் பறந்து கொண்டிருந்தது. இங்கே போய் வௌவாலா? எப்படி? வௌவால் பொதுவாக பாழடைந்த கட்டிடங்களில் தானே இருப்பது வழக்கம். அவளுடைய மூளைக்குள் மறுபடியும் 6 நாட்களில் மரணம் என்ற துந்தனாக்காரனின் வாக்கு வட்டமிடத் தொடங்கியது. பஸ்ஸில் தவறி விழுந்தது கூட அந்த வாக்கு காரணமாகத்தானா? வேதாவிற்கு குழப்பமாக இருந்தது. அத்தியாயம் 11. அடுத்த நாளே வேதாவிற்கு சரியாகிவிட்டது. தலைவலி கிளைவலி என்று எதுவுமே இல்லை. வீட்டில் உட்கார்ந்தால் அந்த துந்தனாக்காரன் நினைவு வந்தது. அவள் மூடை கெடுத்தது. பாயை பிராண்ட வைத்தது. அதனால் அப்பாவின் பேக்கரிக்கு போகலாம் என்று தீர்மானித்தாள். வீட்டில் அவள் இயல்பாக இல்லாமல் இருப்பது தெரிந்துவிட்டால் அம்மா தொணதொணப்பாள். கவலைப்பட ஆரம்பித்து விடுவாள். அவளுக்கு உண்மை தெரிந்துவிட்டால் அதை விட வேறு வினையே வேண்டாம். 5வது நாள் வேதாவிற்கு மரணம் நேருகிறதோ என்னமோ, அவளுக்கு நேர்ந்துவிடும். அப்பாவின் பேக்கரி நோக்கி புறப்பட்டாள். உற்சாகமாக இருக்க வேண்டும், உற்சாகமாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இருப்பதிலேயே நல்ல புடவையை தேர்ந்தெடுத்து கட்டிக்கொண்டாள். முடியை அப்படியே படரவிட்டு ஒரு கிளிப்பை மாட்டிக்கொண்டாள். ஒற்றை ரோஜாவை சொருகிக் கொண்டாள். வாசனையாக இருக்கட்டும் என்று சென்ட்டை ஸ்ப்ரே செய்து கொண்டாள். வீட்டை விட்டு வெளியே வந்தாள். வாசலில் இருந்து குரோட்டன்கள் அவளை பார்த்து கையசைத்தன. குரோட்டன்களுக்கு நடுவே இரத்த சிகப்பில் பூத்திருந்த ரோஜாக்கள் 2 அவளை பார்த்து தலையசைத்தன. பை பாய் என்றாள். உற்சாகமாக உணர்ந்தாள். பிரதான சாலையை நோக்கி நடந்தாள். அவள் பிரதான சாலையை அடைய வேண்டுமானால் கிட்டத்தட்ட 1½ கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும். முதல் அரை கிலோமீட்டர் வெறும் பாறைகளால் உருவாக்கப்பட்ட மேடான பாதை. அந்த பாதையில் விளக்குகள் எதுவும் இல்லை. பகல் நேரத்தில் மட்டும் வெளிச்சம் இருக்கும். இருட்டிய பின் நிலவு இருந்தால் மங்கலான வெளிச்சம் இருக்கும். நிலவும் இல்லாவிட்டால் இருட்டு இருட்டு இருட்டுதான். சுற்றிலும் சில்வண்டுகள் ரீங்காரம். எங்கோ தொலைதூரத்து மரங்களில் உட்கார்ந்து இரை தேடும் ஆந்தைகளின் கொக் கொக். வேதாவிற்கு அந்த மாதிரி இரவு நேரங்களில் அந்த வழியே நடப்பது பிடிக்கும். அவள் இருக்கும் பிரதேசத்தில் திருட்டு பயம் என்பதே கிடையாது. அதனால் அங்கே குடியிருக்கும் மற்றவர்கள் எல்லாம் கைகளில் டார்ச் எடுத்து கொண்டு வந்தாலும் அவள் டார்ச் எதுவும் எடுத்து வரமாட்டாள். இருட்டில் அவளுக்கு கண் பழகிவிடும். காலுக்கு கீழ் இருக்கும் ஒவ்வொரு கல்லும் அவளுக்கு பழக்கமான கல் என்பதால் அந்த கற்கள் அவளை ஒருபோதும் ஏமாற்றியதில்லை, கால்வாரி விட்டதில்லை. வெகு இயல்பாக பகல் நேரத்தில் நடப்பது போலவே நடந்து வீட்டை நோக்கி இறங்குவாள். இருளோடு இருளாக கலந்து இறங்குவது அவளை பொறுத்தவரை ஒரு மகத்தான அனுபவம். அந்த அனுபவத்திற்காகவே அவள் இருட்டிய பின் வருவது வழக்கம். இன்றைக்கு அந்த பாதையில் பகல் வெளிச்சத்தில் மேலேறிய போது மூச்சிறைத்தது. எப்போதும் இப்படி அவளுக்கு மூச்சிறைத்ததே இல்லை. இன்றைக்கு மட்டும் ஏன் இப்படி? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல இன்னும் 5 நாட்களில் அவளுக்கு மரணம் நிச்சயம் என்றவுடன் அவளுக்கு அப்படி தோன்றுகிறதா என்ன? மேடேறினாள்.
பிரதான சாலையை நோக்கி செல்லும் ஒரு தார் சாலையில் அந்த கல் சாலை முடிந்தது. தார் சாலையில் இருபுறமும் மரங்கள், மரங்கள், மரங்கள். மரங்களில் ஓய்வெடுக்கும் சிறு குஞ்சுகளின் மழலை கீச்சுகள். சூரியன் அந்த மரங்களின் ஊடே, கிளைகளின் ஊடே, இலைகளின் ஊடே எட்டிப் பார்க்க முயன்று தோற்றுப்போய் சிறு சிறு சில்லுகளாக தார்ச்சாலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விழுந்திருந்தான். ஷூட்டிங் ஸ்பாட் தேடி வரும் படக்கம்பெனிகள் அத்தனை பேருக்கும் இந்த இடம் ஒரு ஸ்வர்க்கபுரி. இன்றைக்கு அந்த சாலையில் ஷூட்டிங் எதுவும் நடைபெறவில்லை. கோல்ஃப் கிரவுண்டை நோக்கி சென்ற சில மாருதி ஜிப்சிகளும் சில டாட்டோ சுமோக்களும் வளைவில் திரும்பி மேலேறி அவளை கடந்தன. வேதா பஸ் ஸ்டாண்டை அடைந்தாள். பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அத்தனை கண்களும் அவள் வந்து சேர்ந்தவுடன் அவளையே பார்த்தன. வேதாவிற்கு அந்த கண்கள் பழக்கமானவை. எப்போதும் அது அவளுக்கு பெருமையாக கூட இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. அவளை பார்க்கும் பார்வைகளில் ஒரு பரிதாபம் கலந்திருந்த மாதிரி இருந்தது அவளுக்கு. எல்லோரும் தான் இன்னும் 5 நாட்களில் இறந்து போகப் போகிறாள் என்று துந்தனாக்காரன் கூறியதை அறிந்தவர்கள் போல தென்பட்டார்கள். பஸ் வந்து அவளை உரசி நின்றது. பதறிப்போய் பின்னால் விலகினாள். கூட்டம் முண்டியடித்துக் கொண்டு ஏறியது. அவள் வேடிக்கை பார்த்தாள். அந்த கூட்டத்தில் முட்டி மோதி ஏறுவதற்கு பயமாக இருந்தது. பஸ் புறப்பட்டு விட்டது. ஹலோ வேதா என்று ஒரு குரல் கேட்டது. திடுக்கிட்டு போய் திரும்பினாள். புன்னகையோடு அவன் நின்றிருந்தான். வேதாவை விபத்திலிருந்து காப்பாற்றியவன். சிரிக்க சிரிக்க பேசிவிட்டு திடீரென மாயமாக மறைந்து போனவன். பேசிய சிறு நேரத்திற்குள் பரிதாபத்தை சம்பாதித்தவன். அதே ஏமாந்த சோனகிரி இளிச்சவாய் பிரகாஷ். ஹலோ ஏஎஸ்ஐவி என்று சிரித்தாள் வேதா. சாரி, உங்களை கிண்டல் பண்ணுவதற்காக சொல்லவில்லை. நீங்கள் சொன்னதை நான் திருப்பி சொன்னேன், அவ்வளவுதான். இட்ஸ் ஓகே என்றான். அவனை வேதா நேருக்கு நேர் பார்த்தாள். சலவை மடிப்புடன் ஒரு வெள்ளை அரைக்கை சட்டை அணிந்திருந்தான். காலில் ஒரு ரீபோக் ஷூ அணிந்திருந்தான். வெளிர் சாம்பல் நிறத்தில் சாக்ஸ் அணிந்திருப்பது ஜீன்ஸ் பேண்டை மடித்து விட்டிருந்ததால் தெரிந்தது. கருப்பு நிறத்தில் ஜீன்ஸ். இடுப்பில் பெல்ட் இல்லை. கலைந்த தலைமுடி. மீசை இல்லை. மேலுதட்டில் ஒரு சிறு குழிவு தெரிந்தது. மோவாயில் ஒரு குழிவு. அப்படி குழிவு இருந்தால் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். ரிம்லெஸ் கண்ணாடி அணிந்திருந்தான். கூலிங் கிளாஸ் இல்லை. பிளெயின் கிளாஸ். எனவே அவன் கண்களை பார்க்க முடிந்தது. அந்த கண்களில் வழிந்த கருணை, அப்பாவித்தனம் எல்லாமாக சேர்ந்து அவள் இதயத்தை என்னமோ செய்தன. இடது காதில் ஒரு ஹியரிங் எய்ட் பொருத்தியிருந்தான். அதன் ஒயர் சட்டையின் இடது பாக்கெட்டில் இருந்த பேட்டரிக்கு சென்றது. அவளால் தானே அவனுடைய கண்ணாடி, ஹியரிங் எய்ட் எல்லாமே காலியாகிவிட்டது. என்ன, நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டீர்கள்? ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் என்று பார்த்தால் ஆளை காணவில்லை. அப்புறம் ஹியரிங் எய்ட், கண்ணாடி எல்லாம் பாழாய் போய்விட்டது என்று சொன்னீர்களே, அவற்றை திருப்பித் தர முடியாது. அட்லீஸ்ட் அதற்கான பணத்தையாவது உங்களிடம் கொடுத்தால் தானே என் மனம் சமாதானமாகும். ஏமாந்த சோனகிரி இளிச்சவாய் என்று உங்களுக்கு யார் பட்டம் கொடுத்தார்களோ தெரியாது. ஆனால் சரியாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு ஆயிற்று அந்த ஹியரிங் எய்டிற்கும் கிளாஸிற்கும்? நான் காசு வாங்க மாட்டேன். ஏன்? காசு என்ன பெரிய காசு? இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். ஒரு பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை அல்லது கரன்சி பேப்பரை எடுத்து இன்னொரு பாக்கெட்டில் போட்டால் கணக்கு சரியாகி விடுமா? காசு என்ன பண்ணிவிடும்? உண்மையான அன்பை சம்பாதித்து தருமா? போன உயிரை மீட்டு தந்து விடுமா? இல்லை ஒரு உயிரை உருவாக்குமா? காசு என்பது மனிதன் படைத்தது. அதனால் அதை கொடுத்து ஒரு உண்மையான அன்பை கொச்சைப்படுத்த வேண்டாம் வேதா. வேதா பிரமித்து போய் அவனை பார்த்தாள். எவ்வளவு பெரிய விஷயம்! எவ்வளவு எளிமையாக சொல்லிவிட்டான்! ஐம் சாரி. உங்கள் மனதை நோகடிக்க வேண்டுமென்று நான் அப்படி சொல்லவில்லை பிரகாஷ். ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் உயிர் வாழ சோறு தேவைப்படுகிறது, துணி தேவைப்படுகிறது, இருக்க இடம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் வேண்டுமென்றால் காசு வேண்டும். காசை, பணத்தை மையமாக வைத்துத்தானே இந்த உலகத்தின் இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் தேவைக்கு நீங்கள் சம்பாதித்துத்தானே ஆக வேண்டும். அதனால் கேட்டேன். எவ்வளவு? வேண்டாம், என்னிடம் இருக்கிறது. வாங்கிவிட்டேன். இப்போது எனக்கு தேவையில்லை. எங்கே போகிறீர்கள்? ரொட்டி கடைக்குத்தானே? இந்த பஸ்ஸில் ஏறி இடிபட வேண்டாம். நான் ஆட்டோவில் கொண்டு விடுகிறேன். சரியா? அவன் அவள் பதிலுக்காக காத்திருக்கவில்லை. ஆட்டோ என்று அழைத்தான். ஆட்டோ வந்து நின்றது. ஏறுங்கள் என்றான். வேதாவின் வாய் அடைத்து போயிருந்தது. அவளால் எதுவுமே சொல்ல முடியவில்லை. ஏறிக்கொண்டாள். அவனும் பக்கத்தில் ஏறிக்கொண்டான். பேக்கரிக்கு சற்று முன் ஆட்டோவை நிறுத்தச் சொன்னான். இறங்கினான். அவளும் இறங்கினாள். போங்கள் என்றான். ஆட்டோவிற்கு அவனே காசு கொடுத்தான். வேதா பேக்கரி நோக்கி நடந்தாள். அவளுக்கு பிரமிப்பாய், ஆச்சரியமாய் இருந்தது. பிரகாஷிற்கு அவள் பெயர் எப்படி தெரிந்தது என்று தெரியவில்லை. ஒருவேளை அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம். பேக்கரிக்கு போவது எப்படி தெரியும்? பேக்கரி அப்பாவுடையது என்று தெரிந்திருந்தால் தானே அவ்வளவு இயல்பாக ரொட்டி கடைக்குத்தானே என்று கேட்க முடியும்.
அது எப்படி தெரியும்? ஒருவேளை அதையும் அம்மாவிடமே கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறானோ? அவன் கண்கள் கருணையை பொழிந்தன. ரைட். முகம் அப்பாவித்தனமாக இருந்தது. அதுவும் கரெக்ட். ஆனால் யாவற்றையும் மீறி பிரகாஷின் நடத்தையில், அவனுடைய செய்கைகளில் ஏதோ ஒரு சரிகைப்பட்டை அளவு விபரீதம் கலந்திருப்பதாக அவளுடைய உள்ளுணர்வு அவளுக்கு கூறியது. அத்தியாயம் 12. மோகன் தன் அறையை அடைந்தான். இனிமேல் வேதா மாலை நேரம்தான் பேக்கரியிலிருந்து வெளிப்படுவாள். அதுவரை அவனுக்கு பேக்கரி பக்கத்தில் நின்று தன்னுடைய ஹியரிங் ஏடும் கண்ணாடியும் பொருந்திய முகத்தை மற்றவர்கள் மனதில் பதிகிற மாதிரி செய்துவிடக்கூடாது. நாளைக்கு வேதா இறந்த பின் இந்த முகத்தை யாராவது குறிப்பாக சொல்லி தேட ஆரம்பித்து விட்டால், எவனாவது ஒரு புத்திசாலி போலீஸ் அதிகாரி மோப்பம் பிடித்து தன் அறை வரைக்கும் வருவதை அவன் விரும்பவில்லை. அறைக்குள் நுழைந்ததும் முதல் வேலையாக ஹியரிங் எய்டை கழற்றினான். கண்ணாடியை கழற்றினான். மீசை வழிக்கப்பட்ட மேலுதட்டை தடவி பார்த்தான். மீசை அவனுக்கு மிக பிரியமான ஒன்று. வேதாவிற்காக மீசையை எடுக்க வேண்டியதாகிவிட்டது. இன்னும் 5 நாட்களுக்கு தினம் தினம் முகத்தை ஷேவ் செய்தே ஆக வேண்டும். அதுவரை ஒட்டு மீசைதான், ஒட்டு தாடிதான். மேக்கப் டிராயரை திறந்தான். எப்படியோ இந்த மேக்கப் கலையை அவன் ஷூட்டிங் கம்பெனியில் ஒரு மேக்கப் மேனுக்கு 1 மாத காலம் அசிஸ்டண்டா இருந்து கற்றுக்கொண்டு விட்டான். அவனுடைய திருட்டுத்தனங்களுக்கு எல்லாம் மேக்கப் கலை உதவி செய்யும் என்று அவனது அசைக்க முடியாத நம்பிக்கைதான் அவனை இந்த கலையை கற்றுக்கொள்ளச் செய்தது. ஊட்டியில் அதற்கு வாய்ப்புகளும் அதிகம். தினம் ஒரு படப்பிடிப்பு கம்பெனி வந்து இறங்குவதால் காசு பணம் எதுவும் கேட்காத அசிஸ்டண்டை எல்லா மேக்கப் மேன்களும் வரவேற்கத்தான் செய்தார்கள். மேக்கப்பை பழையபடி மாற்றி முடித்த போது அரைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கண்ணாடியில் ஒரு முறை பார்த்து கொண்டான். திறந்தான். லார்ஜ் பையன் என்றிருந்தான். என்னடா, உங்க பேருக்கு இந்த கவர் வந்துச்சுங்க என்று ஒரு கடித உரையை நீட்டினான் பையன். மோகன் அதை வாங்கி கொண்டான். பையன் அலாவுதீன் பூதம் போல உடனே மறைந்து விட்டான். கடிதத்தின் உரையை பிரித்தான். உள்ளே ஒரு துண்டு சீட்டு இருந்தது. அதில் படம் கதை என்ற பாணியில் எழுதியிருந்தது. ஒரு மண்டையோடு, அதன் கீழே எக்ஸ் குறியிட்ட 2 எலும்புகள், அதன் கீழே உடனே உடனே தொடர்புகள் கம்ப்யூட்டர் பெண் என்று எழுதியிருந்தது. கம்ப்யூட்டர் பெண் என்றால் மாயா. மாயாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. டெலிபோன் ரிசீவர் படம் போட்டிருக்கிறது என்றால் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள் என்று அர்த்தம். அதெல்லாம் சரி, அதற்காக எதற்கு மண்டையோட்டு படமும் 2 எலும்பு துண்டுகளும்? மோகனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக அபாயத்தை அறிவிக்கும் ஒரு முன்னறிவிப்பாகத்தான் மண்டையோடு உபயோகமாகும். ஒருவேளை தினகர் வேதாவை கொல்லச் சொல்லி அவனை ஏவிவிட்டு கூடவே வேறு ஏதாவது டபுள் கிராஸ் வேலை செய்கிறானா? மாயாவை சந்தித்தே ஆக வேண்டும். அவளை எப்படி 2 நாட்களாக நினைக்காமல் இருக்க முடிந்தது? அவளுடன் எப்படி 2 நாட்களாக போனில் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்க முடிந்தது? அவள்தானே வேதாவை பற்றி எச்சரித்தவள். அவள்தானே வேதாவிடம் விளையாட்டு வேண்டாம் என்றவள். வேதாவை பார்த்து அவளை தொடர்ந்து போய் அவள் ஏவிய ஆட்களிடம் அடி வாங்கியதில் ரோஷம் பிறந்து வேதாவை கொல்ல ஒரு புதுமையான திட்டம் போட்டு, முதலில் வேதா, அப்புறம் வேதாவை ஜெயித்த செய்தியோடு மாயா என்று இருந்துவிட்டது அவனுக்குள் லேசாக உறுத்தியது. லாட்ஜில் இருந்து வெளிப்பட்டான். அதே விந்தி விந்தி நடக்கும் நடை. டெலிபோனை நாடினான். தன்னை யாரும் கவனிக்கவில்லையே என்று பார்த்து கொண்டான். இந்த மேக்கப்பில் இருக்கும் போதுதான் வேதாவின் ஆட்களிடம் அடிபட்டது. எனவே ஜாக்கிரதை, எச்சரிக்கை, ஜாக்கிரதை, எச்சரிக்கை என்று மண்டைக்குள் ஒரு விளக்கு பளிச் பளிச் என்று எரிந்தது. நம்பரை ஒற்றினான். எதிர்முனையில் மணி ட்ரிங் ட்ரிங் என்று பழைய காலத்து துப்பறியும் நாவல்களில் அடிப்பது போல அடித்துக்கொண்டே இருந்தது. மாயா இல்லையா? தினகரின் ஆபீஸில் இருக்கிறாளா? பொதுவாக இந்த நேரம் அவள் வீட்டில் இருப்பதுதானே வழக்கம். எதிர்முனையில் ரிசீவர் எடுக்கப்பட்டு விட்டது. ஹலோ, ஹலோ என்றான். எதிர்முனை கிசுகிசுப்பாய் ஹலோ என்றது. மாயாவின் குரல்தான். கம்ப்யூட்டர் பெண் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டான். பதிலில்லை. அந்த ஹலோவே ரொம்பவும் கிசுகிசுப்பாகத்தான் கேட்டது. மோகன் ஸ்பீக்கிங் என்றான். மறுமுனையில் மறுபடியும் மௌனம். ஹலோ என்று பொறுமையில்லாமல் இறைந்தான் மோகன். டைஹி 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 என்று மூச்சிறைப்புடன் ஒரு குரல் ஒலித்தது. மாயாவின் குரல் போல இல்லை அது. வேறு ஏதாவது ராங் நம்பரா? இல்லை மாயாதான் அவனுடன் விளையாடுகிறாளா? ஹலோ, மோகன் ஸ்பீக்கிங் என்றான் மறுபடி. பதில் இல்லை. மௌனம், அமைதியான மௌனம். ஏதோ ஒரு குருவியின் கீச் கீச் ரிசீவர் வழியாக கேட்டது. ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்து உருள்வது போல கேட்டது. நிச்சயம் ராங் நம்பர் தான். யாரோ விளையாடுகிறார்கள். இல்லையென்றால் ஒரு சின்ன குழந்தை. நம்பரை வெட்டினான். மறுபடி அதே நம்பரை அழைத்தான்.
இந்த முறை 2, 3, 5, 4, 6 தானே என்று ஒவ்வொரு எண்ணாக உறுதி செய்து கொண்டு அழுத்தினான். எதிர்முனையில் உடனே எங்கேஜ்டு சவுண்ட் கேட்டது. ச்சே! என்று அலுத்துக்கொண்டு இன்னொரு முறை நம்பரை வெட்டி இன்னொரு முறை ஃபோன் செய்தான். மறுபடி பழைய எங்கேஜ்டு குருவியின் டோன். ரிசீவரை கொக்கியில் எறிந்தான். வெளிப்பட்டான். ஃபர்ன் ஹில் வரைக்கும் போக வேண்டும். ஆட்டோ வேண்டாம். தனி ஆட்டோ என்றால் ஆட்டோ டிரைவர் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை ஏற்றிப் போனேன் என்று சொல்வதற்கு வசதியாக போய்விடும். பஸ் தான். 15 நிமிட காத்திருப்புக்குப் பின் ஃபர்ன் ஹில் பக்கம் செல்லும் பஸ் ஒன்று வந்தது. ஏறினான். இறங்கினான். நடந்தான். நம்பர் 10. அந்த தெருவே அமைதியாக இருந்தது. பிற்பகல். உண்ட களைப்பில் உலகமே உறங்கிக் கொண்டிருந்தது. தெருவில் யாருமில்லை. ஊட்டியின் கொழுத்த தெருநாய் ஒன்று ஒவ்வொரு தொட்டியாக பார்த்து கொண்டே வந்து மோகனை பார்த்து முறைத்துவிட்டு அப்படியே பின்வாங்கிச் சென்றது. மோகன் 10ஆம் நம்பர் வீட்டு வாசலில் கால் வைத்தான். காலிங் பெல் குமிழை அழுத்தினான். வீட்டுக்குள் ஒலித்த சங்கீதம் வெளியில் கசிந்தது. அந்த ஒரு அழுத்தலுக்கு நீளமான மியூசிக் நோட். அது முடிவதற்குள் 2 தடவை வந்து கதவை திறக்கலாம். திறக்கவில்லை. ஏன்? அவன் இன்னொரு முறை காலிங் பெல்லை அழுத்தினான். மறுபடியும் மியூசிக்கல் நோட். இந்த முறையும் ஏமாற்றம். அவன் கதவில் கை வைத்தான். அட! வியந்தான். காரணம், கதவு திறந்திருந்தது. அவன் கை வைத்ததும் கதவு லேசாக உள்வாங்கியது. அவன் கதவை முழுதாக திறந்தான். மாயா? பதில் இல்லை. மாயாவின் அம்மா, அப்பா இல்லாவிட்டால் வேறு யாராவது? யாருமே வீட்டில் இல்லையா என்ன? மாயா? என்று மெல்ல அழைத்தான். பதில் இல்லை. உள்ளே நுழைந்தான். அவன் இதயம் தன் வேகத்தை கூட்டிக் கொண்டது. வேகமெடுக்கும் ரயிலின் ஒலியைப் போல. முன்னறை காலியாக இருந்தது. படுக்கை அறை லேசாக திறந்திருந்தது. திடீரென்று கீச் கீச் என்று குருவியின் ஓசை கேட்டது. அதுவும் படுக்கை அறையில் இருந்து அந்த குருவி ஓசை அவனுக்கு வினோதமாக இருந்தது. டெலிபோன் ரிசீவரில் கேட்ட அதே குருவி ஓசை. அப்படியானால் அப்படியானால் அவன் ரிசீவரில் கேட்டது மாயாவின் குரலைத்தானா? வேறு ஏதோ உருளும் சத்தம் வேறு கேட்டதே. அவன் படுக்கை அறையை நெருங்கினான். ஷூக்காலால் மெல்ல தள்ளினான். கதவு திறந்து கொண்டது. அதிர்ந்தான். மாயா படுக்கையில் பாதியும் தரையில் பாதியுமாக கிடந்தாள். அவள் கழுத்து அறுபட்டிருந்தது. கழுத்தின் வெட்டுப்பகுதியிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. தரையில் அவளை சுற்றி ரத்தம். கட்டிலில் ஆங்காங்கே இரத்த திட்டுக்கள். அவள் முகத்தில் ஒரு ஈ அமர்ந்து பறந்தது. அவள் இறந்து விட்டதை சந்தேகமற தெரிவித்தது. டெலிபோன் ரிசீவர் அவளது கையில் சிக்கியிருந்தது. ஒரு ஃப்ளவர் வாஷ் தரையில் உருண்டு கிடந்தது. மேலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த கூண்டு ஒன்றிலிருந்து லவ் பேர்ட்ஸ் உருண்டை விழிகளால் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சிக் சிக் என்றன. மோகன் வாயில் உமிழ்நீர் அசுர வேகத்தில் சுரந்தது. வாந்தி வருவதற்கான அறிகுறி. மாயா? ஐயோ மாயா! என்று நெஞ்சம் அலறியது. அந்த அறை அலங்கோலமாக கிடந்தது. சூறாவளி ஒன்று சுற்றுப்பயணம் செய்த மாதிரி. யார்? யார் மாயா? யார்? எதையாவது தொட்டுவிட்டேனா என்ன? அந்த இடத்தில் அதற்கு மேல் நிற்பதற்கு பயமாக இருந்தது. உடனே வெளியேறு, உடனே வெளியேறு என்று மனம் கட்டளையிட்டது. அப்படியே பின்வாங்கி வெளியேறும் நேரம் படுக்கை அறையை ஒட்டியிருந்த பாத்ரூமில் இருந்து சிலுங் என்று பாட்டில் ஒன்று கீழே விழுந்து உடையும் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 13. மோகன் உறைந்து போய் நின்றான். பக்கத்தில் இருக்கும் பாத்ரூமில் கொலைகாரன் இருக்கிறான். மோகன் என்ன செய்யலாம் என்று யோசித்தான். அவன் கையில் ஆயுதம் ஏதாவது வைத்திருக்கக்கூடும். மாயா என்று மோகன் அழைத்தது அவனுக்கு நிச்சயம் கேட்டிருக்கும். அப்படியானால் எப்படி தான் உள்ளே இருப்பதை காட்டிக் கொடுக்கிற மாதிரி அந்த சிலுங் சத்தம்? இல்லை, ஒருவேளை பூனை, நாய் என்று ஏதாவது ஒரு செல்லப்பிராணியா? மோகன் பாத்ரூமை நோக்கி நடந்தான். அதன் கதவை காலால் பலங்கொண்ட மட்டும் உதைத்தான். ஹேண்ட்ஸ் அப் என்று கத்தினான். உள்ளே இருப்பது யாராக இருப்பினும் அந்த ஹேண்ட்ஸப்பிற்கு பணிந்து கைகள் இரண்டையும் உயர்த்துவான். அந்த மாதிரியான ஒரே ஒரு தங்க தருணத்தில் அவன் மேல் பாய்ந்து அவனை. பாத்ரூமில் யாரும் இல்லை. பாத்ரூம் வென்டிலேட்டர் எந்தவித கம்பிகளும் இன்றி திறந்திருந்தது. ஒரு ஷாம்பு பாட்டில் பாத்ரூம் தரையில் விழுந்து நொறுங்கியிருந்தது. மோகன் சட்டென்று பாய்ந்தான். தரையில் பரவியிருந்த ஷாம்பு மேல் கால் வைக்காமல் பாத்ரூமின் வெஸ்டர்ன் டாய்லெட் மீது கால் வைத்து ஏறி எட்டி பார்த்தான். வீட்டின் பின்புறம் சரிவாக இறங்கியது. சரிவில் யாரோ ஒரு பெண்ணின் முதுகுப்புறம் தெரிந்தது. அவசர அவசரமாக இறங்கிக் கொண்டிருந்தாள். இரு இரு, யாரோ ஒரு பெண்ணா அது? இல்லை, அது வேதா. அவள்தான், அவளேதான். வேதாவிடம்தான் அவன் அந்த புடவையை காலையில் பார்த்தான். வேதாவா? வேதாவா? அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் கீழே இறங்கினான். ஷாம்புவில் ஏதோ ஒன்று பளபளப்பாக தெரிந்தது. குனிந்து பார்த்தான்.
நகையில் பதிக்கப்படும் கல்லது. அரை மிளகு சைஸில் இருந்தது. பட்டை தீட்டப்பட்டு மின்னியது அந்த கண்ணாடி கல். மோகன் அந்த கல்லை பொறுக்கி பத்திரப்படுத்திக் கொண்டான். அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். அவனை ஆத்திரம் தின்றது. வேதாவை ஊசி ஊசியாக குத்தி சாகடிக்க வேண்டும் போல இருந்தது. இவ்வளவு செய்துவிட்டு ஒரு பெண் அவ்வளவு எளிதில் அவனிடமிருந்து தப்பி விடுவதா? எப்படி? எப்படி? யோசித்தான். அவனுக்கு ஒரு வினோதமான வழி தோன்றியது. உடனே செயல்படுத்த தீர்மானித்தான். வேதா பேக்கரியில் இருந்து மாலை 4 மணிக்கே புறப்பட்டு விட்டாள். இருட்டுவதற்குள் வீடு போய் சேர்ந்து விட வேண்டும் என்றுதான் அவ்வளவு விரைவாக புறப்பட்டாள். அப்பா கடையை மூடிவிட்டு வருவதற்கு இரவு 9 மணி ஆகிவிடும். அப்பாவின் ஸ்கூட்டரில் வீட்டிற்கு போனால் இரவு 10 மணி ஆகிவிடும். அவளுக்கு சீக்கிரம் வீடு போய்விட வேண்டும் போல இருந்தது. அவளுடைய மரணத்திற்கு யாரோ ஒருவன் நாள் குறித்து விட்ட பின் அம்மாவுடன் பொழுதை கழிக்க வேண்டும் போல இருந்தது. அதனால் சீக்கிரம் புறப்பட்டாள். கூடலூர் செல்லும் பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். பின் சீட்டின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டாள். ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினாள். பஸ் புறப்பட்ட பின் ஹலோ என்ற குரலை கேட்டு கேட்ட குரலாக இருக்கிறதே என்று நிமிர்ந்து பார்த்தால் ஏஎஸ்ஐவி பிரகாஷ் நின்று கொண்டிருந்தான். ஹலோ என்றாள். நாம் அடிக்கடி சந்திக்கிறோம் என்றாள். இல்லை, நான் உங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தேன். வேதாவின் முகம் மாறியது. என்னையா? ஏன்? நீங்கள் இன்றைக்கு எங்கே போனீர்கள்? என்ன செய்தீர்கள்? என்ன செய்யப் போகிறீர்கள் என்றெல்லாம் தெரியும். என் கண்ணிலிருந்து உங்களை நான் தவறவிட மாட்டேன். இல்லை, எனக்கு புரியவில்லை. பரவாயில்லை, அப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கு ஃபிங்கர் போஸ்டில் இறங்கியவுடன் என் வீடு வரைக்கும் வருவீர்களா? ப்ளீஸ், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். அம்மா உங்களை பார்க்க வேண்டும் என்றார்கள். என்னையா? எதற்கு? பிரகாஷின் பேச்சு ஒரு புதிராக இருந்தது. ஃபிங்கர் போஸ்டில் இறங்கியவுடன் சொல்கிறேனே. ஃபிங்கர் போஸ்ட். முதலில் பிரகாஷ் இறங்கினான். வேதா இறங்கினாள். பிரகாஷ் சட்டென்று அவள் கைகள் இரண்டையும் பற்றிக் கொண்டான். அவன் கண்களில் கண்ணீர். வேதா, ப்ளீஸ். என் வேதனை உனக்கு தெரியாது. நான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று உனக்கு கேட்கத் தோன்றும். முன்னுக்கு பின் முரணாக பேசுவது போல தோன்றும். ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. நான் ஒரு அடிபட்ட காதலன். தோற்றுப்போன காதலன். எனக்கு கிடைத்த மாதிரி ஒரு காதலி யாருக்குமே கிடைக்க மாட்டார்கள். அவளோடு சந்தோஷமாக 100 வருஷம் வாழப்போவதாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்ன ஆயிற்று என்று படபடப்பு தாங்காமல் கேட்டாள் வேதா. செத்து போய்விட்டாள். திக்கென்றது. இதயம் அடித்துக் கொண்டது. எப்படி? ஒரு லாரி சக்கரத்தின் கீழே மாட்டி கூழாகி போய்விட்டாள். 3 வருடமாகிவிட்டது. அதற்கு பின் உன்னை பார்த்தேன். பஸ்ஸிலிருந்து விழப்போன போது நான் யாரோ ஒரு பெண்ணை காப்பாற்றுவதாகத்தான் நினைத்தேன். உன் முகத்தை பார்த்த பின்தான் நான் அப்படியே அதிர்ந்து போனேன். ஏன் தெரியுமா? செத்துப்போன காதலி நீயேதான். அவள்தான் நீ. நீதான் அவள். உன்னை காப்பாற்றிவிட்டு வீட்டுக்கு போய் படுத்தேன். கனவு வந்தது. கனவில் நீயும் செத்துப்போனாய். மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து. அதுவும் உன்னை யாரோ பிடித்து தள்ளி விட்டார்கள். எந்த இடம் தெரியுமா வேதா? கோல்ஃப் கிரவுண்டை தாண்டியவுடன் ஒரு காட்டுப்பாறை போகுமே. அதில் போனால் ஒரு தனிச் சிகரமே வருமே. அந்த சிகரத்தின் மறுபக்கம் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் உன்னை யாரோ தள்ளிவிடுவது போல கனவு. நானும் மாயாவும். அதுதான் என் காதலியின் பெயர். அந்த சிகரத்திற்கு போய்த்தான் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்போம். பறவைகள் எல்லாம் எங்களை பார்த்துவிட்டு ஆனந்தமாக கிரீச்சிடும். மேகம் வந்து அவள் கன்னத்தை தொட்டு தடவி விட்டு போகும். நானும் அவளும் எங்களை மறந்து போய் உட்கார்ந்திருப்போம். அந்த இடத்திலிருந்து உன்னை தள்ளுவதாக கனவில் பார்த்தவுடன் நான் ரொம்பவுமே பயந்து விட்டேன். விழித்து பார்த்தால் உடம்பு வியர்த்திருந்தது. உடம்பு நடுங்கியது. நீ சாகக்கூடாது, நீ சாகக்கூடாது. உன்னை கைவிடக்கூடாது. அதனால்தான் உன்னை ஒரு நிமிஷம் விடாமல் துரத்திக் கொண்டே இருக்கிறேன். அம்மா, இது என்னடா பைத்தியக்காரத்தனம் என்று கேட்டாள். ஆமாம், நான் பைத்தியம்தான். காதல் பைத்தியம். அம்மாவுக்கு உன்னை பார்க்க வேண்டுமாம். என் காதலி மாதிரியே நீ இருப்பதை அவள் நம்பவே மாட்டேன் என்று சொல்கிறாள். நீ இருப்பதை அவள் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறாள். அவளால் வர முடியாது. ஒரு கால் ஒரு கை விழுந்து படுத்து விட்டாள். வருகிறாயா வேதா? வருகிறாயா வேதா? வேதாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. தான் சாகப் போவதாக அவன் எப்படி கனவு காண முடியும்? அதுவும் அவளை பார்த்து ஒரு துந்தனா எண்ணி இன்னும் 6 நாட்களுக்குள் செத்துப்போகப் போகிறாய் என்று வாக்கு சொன்ன பின் என்ன யோசிக்கிறாய் வேதா? நான் உன்னை எதற்கும் வற்புறுத்த மாட்டேன். என்னை காதலி என்று நான் சொல்ல மாட்டேன். தொந்தரவாகவும் இருக்க மாட்டேன். வருகிறேன் என்றாள் வேதா. போகாதே, போகாதே என்று மரத்திலிருந்து ஒரு சிட்டுக்குருவி வீறிட்டது. அதன் மொழி புரியாமல் அதை பார்த்து ஒரு புன்னகையுடன் கையசைத்துவிட்டு வேதா அவன் பின்னால் அவன் இறங்கிய சரிவில் இறங்கினாள். கீழே சரிவில் ஒரே ஒரு வீடு அனாதையாக இருந்தது.
கொஞ்சம் பாழடைந்த மாதிரி. தனிமை என்றால் அப்படி ஒரு தனிமை. இந்த வீட்டிலா இவர்கள் இருக்கிறார்கள்? உள்ளே வா வேதா. லக்ஷ்மணன் போட்ட கோட்டை தாண்டிய சீதை போல வாசல் படி தாண்டி வீட்டுக்குள் நுழைந்தாள் வேதா. சட்டென்று கதவை சாத்தி தாழ் போட்டான் பிரகாஷ். என்ன என்ன பிரகாஷ் இது? பிரகாஷ் சிரித்தான். முகத்தில் அப்பாவித்தனம் இல்லை. ஒரு குரூரம் இருந்தது. கைக்கெட்டும் தூரத்தில் நிற்கும் ஆட்டுக்குட்டியை பார்த்து புலி சிரிப்பது போல ஒரு சிரிப்பு. வேதா, உன் திட்டம் எனக்கு தெரியாது. நீ என்னை எப்படி கொல்லப் போகிறாய் என்று எனக்கு தெரியாது. உன் மன வலிமை எவ்வளவு தூரம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை விடுவதாக இல்லை. பிரகாஷ், என்ன பேசுகிறாய் நீ? என்று கிரீச்சிட்டாள் வேதா. நான் உன்னை கொல்லாமல் கொல்லப் போகிறேன். நீ அவ்வளவு பலசாலியா? 2 பேரை எலும்பு கூட கிடைக்காதபடி கொல்லும் அளவுக்கு நீ கொடுமைக்காரியா? உனக்கு அடியாட்களா? என்னை ஏரிக்கரையிலேயே அடித்துக் கொள்ள ஏற்பாடு செய்துவிட்டு, நீ ஒன்றுமே நடக்காதது போல வீடு திரும்பிவிட்டால், நான் ஏமாந்து விடுவேனா? உன்னை நான் பஸ்ஸில் இருந்து காப்பாற்றவில்லை. நீ கைப்பிடியை பிடித்த கையை இழுத்து சாலையில் சுழற்றி போட்டவன் நான்தான். பஸ் சக்கரத்தில் மாட்டுவாய் என்று பார்த்தேன். தப்பித்து விட்டாய். இன்றைக்கு மாயாவை கொன்றுவிட்டு என்னை பார்த்து ஒன்றுமே அறியாதவள் போல சிரிக்கிறாய். உன்னை விடமாட்டேன். யாரை தேடுகிறாய்? என் அம்மாவையா? கை கால் இல்லாமல் விழுந்தவளையா? அது ஒரு கதை. நான் பின்னியது. அப்புறம் என் காதலி லாரியில் அடிபட்டு செத்தாள் என்று சொன்னேனே, அதுவும் நான் பின்னிய கதைதான். உனக்கு தெரியும். ஆனால் தெரியாதது போல நடித்து சிரித்து என்னுடன் வந்திருக்கிறாய். உன் நெஞ்செழுத்தம் என்னை பிரமிக்க வைக்கிறது. எப்படியும் நீ சாகத்தான் போகிறாய். அதற்கு முன் உன்னை தொடாமல் விட்டால் நான் ஆண் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. அதனால் பிரகாஷ் அவளை நெருங்கினான். வேதாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. 2 பேரை கொன்றாளா? அவனை ஏரிக்கரையில் அடித்தாளா? மாயாவை கொன்றாளா? என்ன இது? என்ன சொல்லுகிறான் இவன்? பைத்தியம். உண்மையிலேயே பைத்தியம். சைக்கோபாத். அவளை கெடுத்துவிட்டு கொன்ற பின்தான் அவன் வெறி அடங்கும். துந்தனாக்காரனின் வாக்கு பலிக்கப் போகிறது. வேதா, ஓடு, ஓடு, தப்பித்து ஓடு. எப்படியாவது தப்பித்துக்கொள். பிரகாஷ் என்னும் மோகன் அவளை இன்னமும் நெருங்கிக் கொண்டிருந்தான். வேதா மூலையில் மாட்டிய பூனை போல கண்களில் பாப்பா மின்ன அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 14. வேதா தன்னை சுற்றிலும் பார்த்தாள். ஏதாவது ஒரு ஆயுதம், ஒரு கம்பி, ஒரு கல், ஒரு பூஜாடி, ஒரு பழக்கத்தி, ஏதாவது ஒன்று. ம்ஹும். அவளுக்கென்று உதவ அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. அழுக்கும் தூசியும் நிறைந்த காலியான பாழடைந்த வீடு அது. அவள் நோக்கத்தை புரிந்து கொண்டு மோகன் மெல்ல சிரித்தான். உன்னை பற்றி தெரியும் வேதா. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இல்லையா? அதனால்தான் எதுவும் கிடைக்காமல் பார்த்து கொண்டேன். நோ சான்ஸ். நீ தப்பிக்கவே முடியாது. பயம் தன் கூர்மையான நகங்களால் அவளை உடம்பெங்கும் பிராண்டியது. வயிற்றில் சிக்கி எலி பிராண்டுவது போல. அட்ரினலின் கூடுதலாக சுரந்தது. கைகளில் வளர்ந்திருந்த நகங்கள்தான் ஆயுதம். வேதா சட்டென்று அவன் மேல் பாய்ந்தாள். மோகன் விலகினான். அவளை பிடிக்க பார்த்தான். உதைத்தாள். கண்ணாடி வளையல்களை அவன் முகத்தில் உடைத்தாள். அடித்தாள், கடித்தாள், திமிறினாள், தாவினாள். கதவை நோக்கி ஓடினாள். சட்டென்று தாளை நீக்கி வெளியே பாய்ந்தாள். அது இன்னொரு அறை என்று அப்புறம் புரிந்தது. வீட்டுக்கு வெளிப்புறம் செல்லும் கதவு என்று நினைத்திருந்தாள். சுழன்று சுழன்று திரும்பியதில் கதவு மாறிப்போனதை கவனிக்காமல், கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அவன் வருவதற்குள் கதவை சாத்தி அதன் மீது தன் முழு பாரத்தையும் அழுத்தினாள். அவன் கதவை மோதினான். அவள் முதுகு அதிர்ந்தது. திறந்து விடுவான், திறந்து விடுவான். கதவை இன்னும் நன்றாக அழுத்தினாள். முதுகின் பின்னால் கதவு மோதுவது நின்றது. என்ன செய்கிறான் அவன்? வேதா நின்றிருந்த அறையில் வேறு ஏதோ ஓரிடத்தில் கதவு திறந்து அவன் உள்ளே நுழைந்தான். ஹா ஹா என்று உருமலாய் மூச்சிரைத்தான். புள்ளி சிறுத்தை போல தெரிந்தான். வேதா தான் சாய்ந்திருந்த கதவை திறக்க பார்த்தாள். முடியவில்லை. வெளிப்புறம் தாழ் போடப்பட்டிருந்தது. அவன் விகாரமாக சிரித்தான். வேதா பார்த்தாள். கண்ணெதிரே கம்பிகள் இல்லாத ஜன்னல். அதை நோக்கி பாய்ந்தாள். அவன் குறுக்கில் பாய்ந்தான். வேதாவின் புடவை அவன் கையில் சிக்கியது. இந்த புடவையுடன் தானே மாயாவை கொன்றாய்? இது எதற்கு உனக்கு? இழுத்தான். பைத்தியம், பைத்தியம் உளறுகிறது. வேதா ஒரு சுவரில் மோதி தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது போல நின்றாள். கால்களை உதைத்தாள். அவன் இழுத்தான். குனிந்து கீழே கிடந்த ஏதோ ஒன்றை எடுத்து அவன் மேல் எறிந்தாள். அவன் நெருங்கி வந்தான். வேதா தன் தலையை குனிந்து அவன் முகத்தில் மோதினாள். சரியான மோதல் அது. அவன் மூக்கிலிருந்து சிகப்பு கோடு வழிந்தது.
முகத்தை பொத்திக் கொண்டான். அந்த ஒரு கணம் வேதாவிற்கு போதுமானதாக இருந்தது. ஜன்னல் கதவை தள்ளித் திறந்தாள். யோசிக்காமல் வெளியே குதித்தாள். குதித்தது ஒரு மேட்டின் மேல். சரிவு அவளை சரிக்க பார்த்தது. உருட்டியது. எழுந்தாள். வெளியே இருட்டி இருந்தது. ஓடினாள். திசை புரியாத ஓட்டம். பின்னால் காலடியின் தபதப. அவனும் துரத்துகிறான். இன்னும் வேகமாக ஓடினாள். இருட்டில் எதிலோ தடுக்கி விழுந்தாள். பூமியில் புதைந்திருந்த ஒரு மரத்தின் வேர்ப்பகுதி. சட்டென்று மரத்தின் பின்னால் உட்கார்ந்தாள். அவனுடைய அசைவுகள் அவள் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் காதுகளுக்கு கேட்டன. வேதாவின் நரம்புகள் விடைத்துக் கொண்டன. தொண்டை வறண்டிருந்தது. உடம்பெங்கும் வியர்வை ஊற்றெடுத்தது. அவளுக்கு சற்று தூரத்தில் ஒரு டார்ச் வட்டம் மெல்ல நகர்ந்தது. வேதா இன்னமும் ஒடுங்கிக் கொண்டாள். அவள் கால்களில் ஏறி ஒரு எலி மிரண்டு ஓடியது. அவள் மூச்சை இறுக்கி பிடித்தாள். அவளுக்கு அருகில் ஒரு மரக்கிளை முறிந்து கிடந்தது. அதை எடுத்தாள். அந்த சரசரப்பு அவனை கவர்ந்தது. டார்ச் வெளிச்சம் அவள் முகத்தில் விழுந்து நிலைத்தது. கண்கள் கூசின. வேதா தன் கையிலிருந்த மரக்கிளையால் அவன் மார்பில் அடித்தாள். மரக்கிளை இரண்டாக முறிந்தது. டார்ச் எகிரியது. அவன் மல்லாந்து விழுந்தான். வேதா திரும்பி பார்க்காமல் ஓடினாள். பூமி சுருண்டும் புரண்டும் சீரில்லாமல் இருக்க கவலைப்படாமல் ஓடினாள். அவன் எழுந்திருப்பதற்குள் அவனுக்கும் அவளுக்கும் இடையில் 100 அடி இடைவெளி. ஆங்காங்கே மரங்கள், செடி கொடிகள், கோரை புற்கள். எங்கே ஃபிங்கர் போஸ்ட்? எங்கே வீடு? வேதா இதயத்தை கையில் பிடித்துக்கொண்டு ஓடினாள். சரேல் என்று பூமி மேடேறியது. மூச்சிறைக்க ஏறினாள். ஃபிங்கர் போஸ்ட். வீடு நோக்கி ஓடினாள். அவள் வீட்டுக்கு செல்லும் தார் சாலை. ஐயோ, யாரும் இருக்க மாட்டார்களா? என்ன ஊட்டி இது? இப்படி 6:30 மணிக்கே மக்கள் தத்தம் வீடுகளில் குளிருக்கு பயந்து முடங்கி போக அவள் வீட்டுக்கு செல்லும் இருட்டு பாதை. கற்கள் இடறின. எங்கிருந்தோ ஒரு ஆந்தை கவுக் கவுக் என்று கத்தியது. வௌவால் ஒன்று அவள் முகத்தை அடித்து பறந்தது. அவள் பாறை கற்களில் கால் வைத்து இடறி விழுந்து எழுந்து ஓடினாள். அதோ வீடு, அதோ வீடு. வீட்டை நெருங்கினாள். வாசல் விளக்கு வெளிச்சத்தில் காலையில் பார்த்த ரோஜா இதழ் இதழாக பீத்து போடப்பட்டிருந்தது. அதன் கீழே ஒரு பொம்மை இருந்தது. சின்ன பெண் பொம்மை. அந்த பொம்மை அவளை நினைவுபடுத்தியது. அதன் கழுத்தில் ஒரு சின்ன கயிறு இருக்கப்பட்டிருந்தது. என்ன இது? அந்த பொம்மை வேதாவை நினைவுபடுத்தியது. பிரகாஷ் வெறும் பைத்தியமா? இல்லை ஆவியா? இல்லை மந்திரவாதியா? அம்மா எங்கே? அம்மா, அம்மா. பதில் இல்லை. வீட்டுக்குள் நுழைந்தாள். எல்லா அறைகளிலும் இருட்டு. அம்மா இல்லை. வீட்டை திறந்து போட்டுவிட்டு அம்மா எங்கே போயிருப்பாள்? வேதா தனது படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். விளக்கு போட்டாள். அவள் தலையில் ஏதோ இடித்தது. என்னவென்று பார்த்தாள். 2 கால்கள். அவ்வளவுதான். வேதாவின் தொண்டையிலிருந்து இனம் புரியாத ஒரு ஒலி பீறிட்டு வெடித்து கிளம்பியது. அவள் அப்படியே சரிந்தாள். அவளது இதயம் தனது துடிப்பை மெல்ல மெல்ல குறைத்து கொள்ளத் தொடங்கியது. அத்தியாயம் 15. வேதாவை மயங்கி விழச் செய்த அந்த கால்கள் இன்னொரு பொம்மைக்கு சொந்தமானவை. அது கொஞ்சம் பெரிய சைஸ் பொம்மை. அதன் கழுத்தில் ஒரு கயிறு கட்டப்பட்டு வீட்டு கூரையிலிருந்து தொங்கியது. ஊசலாடியது. அது பார்ப்பதற்கு வேதாவை போலவே இருந்தது. வேதாவின் புடவை ஒன்றை கட்டிக்கொண்டு, வேதாவின் முத்துமாலை ஒன்றை மாட்டிக்கொண்டு, வேதாவின் தலைமுடி போலவே படர விட்டுக்கொண்டு, ஒரு கிளிப் மாட்டி அதில் ஒரு ஒற்றை ரோஜா செருகப்பட்டு வேதாவின் அம்மா படபடப்புடன் வீட்டில் நுழைந்தாள். மாலை 5 மணி சுமாருக்கு அவள் வீட்டில் டீ தயாரித்துக் கொண்டிருந்த போது ஒரு சிறு பையன் வீட்டு கதவை தட்டினான். வேதாக்கா பஸ்ஸில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கா என்ற தகவலை சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். போட்டது போட்டபடி போட்டுவிட்டு நெஞ்சம் வெடிக்க கதவுகளை எல்லாம் திறந்து போட்டுவிட்டு அவள் ஓடினாள். எந்த ஆஸ்பத்திரியிலும் வேதா இல்லை. அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. வந்தவன் யார்? ஏன் அப்படி சொன்னான்? சரியான வீடு பார்த்துதான் வந்தானா? பேக்கரிக்கு போன் செய்து கேட்டால் வேதா 4 மணிக்கே புறப்பட்டு விட்டதாக கடைப்பையன் ஒருவன் செய்தி சொன்னான். வேதாவிற்கு ஒன்றும் ஆகியிருக்க கூடாது. கடவுளே காப்பாற்று. வேதா வீட்டில் இருக்கிறாளா என்று தெரிந்து கொள்ள வீட்டிற்குள் நுழைந்தாள். வீடு திறந்திருந்தது. அது சரி. ஆனால் விளக்குகள் எப்படி எரிகின்றன? வேதா? அவளது படுக்கை அறையில் தரையில் பரவி கிடந்த வேதாவை பார்த்தாள். அவள் புடவையெல்லாம் ரத்தம். அம்மாவிற்கு எதுவுமே புரியவில்லை. வேதா என்று தீனமாக அலறினாள். டாக்டர் கைகளை துடைத்துக் கொண்டு வெளியே வந்தார். என்ன டாக்டர், எப்படி இருக்கிறாள் எங்கள் மகள்? அவளுக்கு ஒன்றுமே இல்லை. சரியாகி விடுவாள். ஏதோ அதிர்ச்சி. ரொம்ப பயந்து போயிருக்கிறாள். அதனால் அவளுடைய கரு கலைந்து விட்டது. அபார்ஷன் ஆகிவிட்டது. ஐம் சாரி என்றார் டாக்டர். அபார்ஷனா? டாக்டர், வேதாவிற்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லை டாக்டர்.
ஐ அம் சாரி, வெரி சாரி. அதற்கு நான் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு இதுதான் நடந்திருக்கிறது. அவள் கண் விழித்தவுடன் கண்டபடி பேசாதீர்கள். மனம் வெறுத்துப் போய் உங்கள் பெண் உங்களுக்கு இல்லாமலேயே போய்விடக்கூடும். வேதாவின் அம்மாவும் அப்பாவும் தலையில் அடித்துக் கொண்டார்கள். மோகன் தன் அறைக்குள் நுழைந்தான். அவன்தான் பொம்மைகளை கயிறு கட்டி மாட்டியிருந்தவன். அவன்தான் ஒரு பையனை பிடித்து வேதாவின் அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியவன். வேதாவை தன் கைப்பட கொல்லும் எண்ணம் அவனுக்கு இல்லை. எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அமானுஷ்யமான விபரீதங்கள் ஒரு மனிதனின் இதயத்தை வெடிக்கச் செய்ய வல்லவை என்று அவனுக்கு தெரியும். அந்த அதிர்ச்சியைத்தான் அவன் அவளுக்கு தந்தான். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. வேதாவை கற்பழித்து விடுவது போல ஒரு துரத்தல். அவள் முன் ஒரு பைத்தியக்கார வேஷம். துந்தனாக்காரன் போல வேஷம் போட்டு அவன் சொன்ன வாக்கு. தூக்கில் தொங்கும் பொம்மை. ஒரு பெண் செத்துப்போக இவை போதும் என்று தீர்மானித்தான். வேதாவை ஆஸ்பத்திரிக்கு அள்ளி எடுத்து போவதை பார்த்தவுடன் அவன் புருவங்கள் உயர்ந்தன. வேதா இன்னுமா சாகவில்லை? அவனும் ஆஸ்பத்திரிக்கு போனான். வேதாவின் கரு கலைந்த செய்தி கேட்டு அவன் மனம் சந்தோஷப்பட்டது. தினகரை அவள் மிரட்ட அவள் கரு ஒரு காரணம். அந்த காரணம் இப்போது இல்லை. மிஞ்சியிருப்பது இன்னும் ஒரே ஒரு ஆயுதம்தான். தினகர் அவளுக்கு எழுதிய கடிதங்கள். அவை எங்கே என்று தேடி கண்டுபிடித்து விட்டால் தினகரை அவள் மிரட்ட முடியாது. அந்த கடிதங்களை எப்படியாவது மீட்க வேண்டும். அவனுக்கு களைப்பாக இருந்தது. தூங்க வேண்டும் போல இருந்தது. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்த நேரத்தில் அவன் தானாக தூங்கிப் போனான். பாவி, பாவி, இப்படி செய்து விட்டாயே! சொல், யார் அவன்? அம்மாவும் அப்பாவும் 100வது முறையாக கேட்டார்கள். வேதா உதடுகளை இறுக மூடிக்கொண்டிருந்தாள். அம்மா அடித்த அறைகளை மௌனமாக தாங்கிக் கொண்டாள். வெளியில் உலகம் இன்னொரு புது காலையை தொடங்கியிருந்தது. இரவு அவள் அடைந்த பீதிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட்டிருந்தது. இனி இரவுகளே வராமல் இருந்தால் நல்லது என்று தோன்றியது. பசித்தது. பசிக்கிறது அம்மா என்றாள். செத்துப்போ, உனக்கு ஒன்றும் கிடையாது. யார் அவன் என்று சொல். அவன் காலில் விழுந்தாவது உன்னை ஏற்றுக்கொள்ள சொல்கிறேன் என்றார் அப்பா. பசிக்கிறது. சி, தரித்திரமே. எனக்கு பெண்ணே பிறக்கவில்லை என்று நினைத்துக் கொள்கிறேன். வாடி. என்ன நெஞ்செழுத்தம் அவளுக்கு? யார் என்று சொன்னால்தான் அவளுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டும். அதுவரை பச்சை தண்ணீர் கூட அவளுக்கு நீ கொடுக்க கூடாது. தினகர், என் நிலையை பார்த்தீர்களா தினகர்? 6 நாட்களில் சாவேன் என்று எவனோ ஒருவன் துந்தனாவை மீட்டி சொல்லிவிட்டு போகிறான். என்னை கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு பைத்தியக்காரன் துரத்துகிறான். வீட்டில் என்னை மாதிரியே பொம்மை தூக்கில் தொங்கி என்னை சாகச் சொல்கிறது. இப்போது அம்மாவும் அப்பாவும் செத்துப் போகச் சொல்கிறார்கள். தினகர், நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். 7 நாள் கெடுவிற்கு இன்னும் 2 நாட்கள் தானே இருக்கின்றன. அதுவரை பொறுக்க முடியாது தினகர். வேதா எழுந்தாள். அறைக்கதவு திறந்து மெல்ல வெளிப்பட்டாள். அவள் உடல் வெகு பலவீனமாக இருந்தது. நடக்க முடியாமல் தவித்தாள். இருப்பினும் காலை நேர காற்று ஆறுதலாக இருந்தது. எங்கே போகிறாய் என்று நர்ஸ் அவள் பாதையை மறித்து கேட்டாள். டெலிபோன் பண்ண வேண்டும். இங்கே டெலிபோன் எங்கே இருக்கிறது என்று கேட்டாள் வேதா. அறைக்கதவு தடதடவென தட்டப்பட்டது. மோகனின் அபாரமான தூக்கம் தடைப்பட்டது. எழுந்தான். வெளியே விடிந்து விட்டிருந்தது. கதவை திறந்தான். லாட்ஜ் பையன் நின்றிருந்தான். என்னடா, இந்த கவர் உங்களுக்கு வந்ததுங்களாம் சார். முந்தானேத்தே மேனேஜர் மறந்துட்டாராம் என்று பையன் ஒரு கவரை நீட்டினான். போய்விட்டான். அது கொஞ்சம் பெரிய கவர். பாரமாக இருந்தது. என்ன இருக்க முடியும் அதற்குள்? பிரித்தான். உள்ளே இருந்து ஒரு டைரி வழுக்கிக் கொண்டு வந்தது. திறந்தான். மாயாவின் அந்தரங்கம் என்று முதல் பக்கத்தில் எழுதியிருந்தது. இந்த டைரியை நீங்கள் புரட்டுகிறீர்கள் என்றால் நான் உயிருடன் இல்லை. மாயா. மாயாவின் கையெழுத்தில் மாயா எழுதிய டைரி. அவன் மனம் துணுக்குற்றது. மாயா இதை எப்போது அனுப்பினாள்? டைரியை புரட்டினான். அதை படிக்க படிக்க அவன் முகம் பலவாறு மாறியது. ஸ்டேஜ் டிராமாவில் கதாநாயகன் அழுவதை, சிரிப்பதை, ஆத்திரப்படுவதை, கோபப்படுவதை எல்லாம் கலர் கலர் விளக்குகளால் போக்கஸ் செய்து மாற்றி மாற்றி காட்டுவார்களே, அது மாதிரி அவன் முகம் மாறியது. மாயாவை கொன்றது வேதா இல்லை. ஐயோ, மாயாவை கொன்றது வேதா இல்லை. யார் கொன்றது என்பதையும் டைரி சொல்லியது. இந்த டைரி ஒரு நாள் முன்னதாக அவனிடம் வந்திருக்க கூடாதா? சட்டென்று மண்டையில் ஒரு மின்னல் அடித்தது. மாயாவிற்கு நேற்று போன் பண்ணிய போது டைஹி டைஹி என்று ஏதோ ரகசியமாக கேட்டபோது என்னமோ ஏதோ என்று நினைத்தது எவ்வளவு தப்பு. டைஹி டைஹி என்று மாயா சொன்னது டைரியை குறிப்பிட்டுத்தானா? இந்த டைரியை அவன் முன்னாலேயே கொண்டு வந்திருந்தால் வந்திருந்தால் மாயாவை இழந்திருக்க மாட்டேனே. இப்போது என்ன செய்வது? என்ன செய்வது? மோகன் உடனே புறப்பட்டான். வேதா நம்பர் ஒற்றிவிட்டு காத்திருந்தாள். அவள் தொடர்பு கொண்டது தினகரின் பர்சனல் நம்பருடன். எதிர்முனையில் மணி போயிற்று. காத்திருந்தாள்.
போன் எடுக்கப்பட்டு தினகரின் குரல் ஹலோ என்று ஒரு நாயின் குரைப்பாக வெளிப்பட்டது. தினகர், நான் வேதா பேசுகிறேன் தினகர் என்றாள். வேதாவா? நீ இன்னும் சாகவில்லையா என்ற தினகரின் குரல் அவள் காதில் ஈயத்தை பாய்ச்சியது. ரிசீவரை பொம்மை போல மாட்டினாள் வேதா. வேதாவா, நீ இன்னும் சாகவில்லையா என்று கேட்டுவிட்டு ரிசீவரை பொட்டென்று தினகர் வைத்தபோது மோகன் அந்த அறைக்குள் நுழைந்தான். ஹலோ தினகர் என்றான். மோகன், வாட் ஹேப்பன்ட்? வேதா இப்பொழுதுதான் போனில் பேசினாள் என்று எலும்பை தொலைத்த நாய் போல தினகர் கத்தினான். தினகர், நான் உன்னோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்றான் மோகன். வேதா முடிவு செய்து விட்டாள். தினகர் கூட அவள் உயிர் வாழ்வதை விரும்பவில்லை. இனிமேல் அவளுக்கு வாழ்க்கையில் எதுவும் மிச்சமில்லை. வாழ்வில் நம்பிக்கையும் இல்லை. வீட்டில் தினகர் அவளுக்கு எழுதிய கடிதங்கள் இருக்கின்றன. அவற்றை அழித்துவிட வேண்டும். அவள் செத்தபின் அம்மா அப்பாவிற்கு தினகரை பற்றி தெரிய வந்தால் விபரீதங்கள் மேலும் வெடிக்கும். தினகர் பணம் படைத்தவன். அவனிடம் போய் அம்மாவும் அப்பாவும் மோதினால் அவன் தன்னுடைய பண பலத்தாலேயே அவர்களை நசுக்கி விடுவான். அம்மா அப்பாவிற்கு அந்த கடிதங்கள் கிடைக்கக்கூடாது. அவள் தன்னறைக்கு சென்றாள். அழைப்பு மணியை அழுத்தினாள். ஆஸ்பத்திரி நர்ஸ் வந்து எட்டி பார்த்தாள். என் அம்மா அப்பா இருந்தால் கூப்பிடுங்கள் சிஸ்டர். என்ன என்று கோபத்துடன் அம்மா வந்து நின்றாள். என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் யார் என்று தெரிய வேண்டும். அவ்வளவுதானே? ஆமாம், அந்த பிரகாஷ் தான். என்னை பஸ்ஸிலிருந்து காப்பாற்றியதாக சொன்னானே, அவனேதான். அவன் ஒரு பைத்தியம். அது எனக்கு நேற்றுதான் தெரிந்தது. முடிந்தால் அவனை தேடி கண்டுபிடிக்க சொல்லு. கண்டுபிடித்து அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைத்தாலும் சரி, இல்லை அவனை கல்லால் அடித்துக் கொன்றாலும் சரி, எதுவும் எனக்கு சம்மதம்தான். அம்மா விக்கித்து போய் நின்றாள். என்னை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போ. பசிக்கிறது. அம்மா உருண்டை பிடித்து தந்த சாதத்தை சாப்பிட்டாள் வேதா. கடைசி வேளை உணவு. அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் கன்னத்தில் வழிந்த நீரை பார்த்துவிட்டு வேதா நடந்ததை நினைத்து அழுவதாக எண்ணினாள். வேதா நடக்கப் போவதை எண்ணி அழுவது தெரிந்திருந்தால் அம்மா என்ன செய்திருப்பாளோ? சாப்பிட்ட பின் அறைக்கு வந்தாள். அவளுடைய அலமாரியின் கீழ்த்தட்டில் பத்திரங்கள் வைப்பதற்கென இருந்த ரகசிய தட்டில் ஒளிந்திருந்த தினகரின் கடிதங்களை எல்லாம் எடுத்தாள். படித்தாள். ஒவ்வொன்றாக தீ வைத்து கொளுத்தினாள். எல்லாம் எரிந்து முடிந்ததும் ஒரு பெருமூச்சு விட்டாள். எழுந்தாள். அம்மா அவளை கவனிக்காத ஒரு தருணத்தில் வீட்டை விட்டு வெளியேறினாள். கோல்ஃப் கிளப் தாண்டி காட்டுக்குள் ஒரு பாதை மேடேறியது. அந்த பாதையில் நடந்தாள் வேதா. பாதையின் முடிவில் ஒரு சிகரம் வரும். சிகரத்தின் மறுபக்கம் பள்ளத்தாக்கு. தினகரும் அவளும் அங்கேதான் சந்திப்பது வழக்கம். பிரகாஷ் எப்படி அதே இடத்தை சொன்னான் என்று அவளுக்கு தெரியவில்லை. இருந்தும் அந்த சிகரத்தை நோக்கி நடந்தாள். அங்கிருந்து குதித்து விட்டால் போதும், எலும்பு கூட மிஞ்சாது. அங்கே வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்க கூடும் என்று யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாது. அம்மாவிற்கோ அப்பாவிற்கோ அவளது உடல் கூட கிடைக்கக்கூடாது. அவள் செத்துப்போனது தெரிந்தால் வேதனை அதிகரிக்கும். வாழ்நாள் முழுக்க அவள் சாவு அவர்கள் நினைவில் பாரமாகி போகும். அவள் செத்ததே தெரியாமல் போய்விட்டால் வேதா எங்கேயோ ஓடிவிட்டாள் என்று நினைத்து கொள்ளக்கூடும். திட்டக்கூட திட்டுவார்கள். அவள் குடும்பத்தில் இல்லாததே நல்லது என்று நினைப்பார்கள். வேதா சிகரத்தை அடைந்தாள். தூரத்தில் சூரியன் மேகங்களுக்கிடையில் தங்கமாய் ஒளிர்ந்தான். மரக்கிளைகளில் பட்சிகள் வந்து அடைந்து கொண்டிருந்தன. காற்று ஜூம் ஜூம் என்று இடைவிடாமல் ரீங்காரித்தது. இந்த இடம்தான். தினகர் அவளை தொட்டது. இந்த இடத்தில்தான் தினகர் அவள் மடியில் படுத்தது. இந்த மரத்தடியில் இருக்கும் புல்படுக்கையில்தான். வேதா கண்களை மூடிக்கொண்டு தீர்மானமாக சிகரத்தை நோக்கி நடந்தாள். துணைக்கு நானும் வரலாமா வேதா என்று ஒரு குரல் அவளை அறைந்தது. வேதா வீலென்று கத்தி கண்களை திறந்தாள். எதிரில் அவள் வழியை மறித்துக்கொண்டு பிரகாஷ் நின்றிருந்தான். அத்தியாயம் 16. என் பெயர் மோகன். பிரகாஷ் இல்லை. நான் ஒரு ரவுடி. அனாதை ரவுடி. தினகர் என்னை கூப்பிட்டு உன்னை கொல்லச் சொன்னான். 20 லட்சம் காசு கேட்டேன். 10 லட்சம் அட்வான்ஸ் வாங்கினேன். உன்னை கொல்வதற்காக புறப்பட்டேன். ஒரு விஷயம் மட்டும் தெரிந்து கொள் வேதா. எனக்கு உன்னை கொல்லும் எண்ணமே கிடையாது. நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகாதவன். நிரந்தர வருமானம் இல்லாதவன். அன்பு என்பதை அறியாதவன். அதனால் உன்னை கொல்வதை விட வேறொரு எண்ணத்தை செயல்படுத்தலாம். நீ சம்மதித்தால் என்றுதான் உன்னை அணுகினேன். ஆனால் நடுவில் மாயா என்னை சந்தித்தாள். என்னிடம் தன்னை கொடுத்தாள். நீ மிகப்பெரிய கொலைகாரி என்றாள். என் ஆண்மையை அது சீண்டியது. அதற்கேற்ற மாதிரி ஏரிக்கரையில் என்னை 4 பேர் உன் ஆட்கள் போல அடித்தார்கள். அதனால் உன்னை கொல்வது என்று தீர்மானித்தேன்.
கொலை குற்றத்திற்காக ஜெயிலுக்கு போனதில்லை. எனவே என் கையால் நான் உன்னை கொல்வதை விட நீயே தற்கொலை முடிவிற்கு வரவேண்டும் என்று விரும்பினேன். அதன் முதல் கட்டமாகத்தான் கோயம்புத்தூரில் துந்தனாக்காரன் போல வேஷம் போட்டு 6 நாட்களில் நீ சாவாய் என்று சொல்லி ஒரு பய விதையை உனக்குள் விதைத்தேன். அப்புறம் ஊட்டி பஸ் விபத்து. அது நான் எதிர்பாராத ஒன்று. நானும் உன்னை பஸ்ஸிலிருந்து இழுத்தேன் என்றாலும், பஸ்ஸின் டயருக்கடியில் நீ சிக்கி சாகிற மாதிரி இல்லை. நீ தப்பித்தாய். ஆனால் பயம் அதிகரித்தது. மறுநாள் காலை உன்னை சந்தித்துவிட்டு மாயாவிடமிருந்து அழைப்பு வந்தது என்று போனேன். மாயா செத்திருந்தாள். பாத்ரூமில் ஒரு வைரக்கல்லை தவற விட்டுவிட்டு ஒரு பெண் ஓடினாள். அது நீ. அப்படித்தான் நான் நினைத்தேன். உன்னை பழிவாங்கும் வெறி அதிகமாகிவிட்டது. மாலை உன் வீட்டிற்கு ஆள் அனுப்பி உன் அம்மாவை அகற்றினேன். பொம்மைகள் 2ஐ தூக்கு போட்டு தொங்கவிட்டு வந்து உன்னை சந்தித்து ஒரு ஒதுக்கப்பட்ட வீட்டிற்கு கூட்டிப் போய் உன்னை மிரட்டினேன். அங்கேயும் உன்னை கொல்ல நினைக்கவில்லை. உன் சாவை தேடி நீயே ஓடுகிற மாதிரி பயமுறுத்தி விட்டேன். உன் கரு கலைந்தது. நீ ஆஸ்பத்திரியில். அப்போதுதான் மாயாவிடமிருந்து ஒரு டைரி வந்தது. அதில் மாயா சில உண்மைகளை எழுதியிருந்தாள். தினகரிடமிருந்து உன்னை ஒதுக்கிவிட்டு அவனை தான் அடைய திட்டம் போட்டிருந்தாள் மாயா. அவளுடைய காதல் தினகரிடமிருந்த கரன்சியின் மீது. இந்த திட்டத்திற்கு தினகரின் இங்கிலீஷ் செக்ரட்டரி உதவினான். நான் உன்னை கொல்லாமல் விட்டுவிட்டால் என்ன செய்வது என்றுதான் மாயா என்னை வரவழைத்து உன்னை பற்றி ஒரு ராட்சசியாக படம் போட்டு காட்டினாள். இங்கிலீஷ் செக்ரட்டரி வைத்த ஆட்கள் உன் ஆட்கள் என்று சொல்லி என்னை ஏரிக்கரையில் அடித்து போட்டார்கள். நான் உன்மேல் கோபம் கொண்டு துரத்த தொடங்கினேன். எல்லாம் சரியாக நடந்த நேரத்தில் செக்ரட்டரிக்கும் மாயாவிற்கும் சண்டை. பணப்பங்கீட்டில் செக்ரட்டரி மாயாவை ஒதுக்கிவிட்டு இன்னொரு சாயாவை ஏற்பாடு செய்து அவளை வைத்து தினகரை வளைக்க திட்டம் போட்டான். மாயா இடைஞ்சல் என்று அவளை கொன்று விட்டான். நான் அங்கே வரப்போகிறேன் என்பதை யூகித்து பாத்ரூமில் காத்திருந்து ஒரு ஷாம்பு பாட்டிலை உடைத்து அதில் ஒரு வைரக்கல்லை தவறவிட்ட மாதிரி போட்டு உன் மாதிரி புடவை கட்டி தப்பித்து ஓடினான். உனக்கு தினகர் ஒரு புடவை எடுத்தால் அதே மாதிரி ஒரு புடவை மாயாவிற்கும் எடுப்பான் என்று உனக்கு தெரிந்திருக்காது. செக்ரட்டரிக்கு தெரியும். மாயாவின் சாவை போலீஸ் திருட்டுக்காக நடந்த சாவு என்று பத்திரிகைகளில் செய்தி கொடுத்து விட்டது. ஆனால் மாயாவின் டைரி எனக்கு உண்மைகளை சொல்லிவிட்டது. நான் தினகரை பார்த்து பேசினேன். செக்ரட்டரி இப்போது போலீஸ் கஸ்டடியில். அவளுக்கு உதவ வந்த இன்னொரு பெண்ணும் போலீஸில். தினகர் இன்னும் பல பெண்களை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. நான் அவனிடம் சொன்னேன், எனக்கு பேசியபடி இன்னும் 10 லட்சம் கொடு. நானும் வேதாவும் உன் வாழ்க்கையிலிருந்து காணாமல் போய்விடுகிறோம் என்று. கொடுத்தான். இப்போது என்னிடம் 20 லட்சம். உன்னை தேடி வந்தால் நீ தற்கொலை நோக்கி போய்க் கொண்டிருந்தாய். வேதா, மை டியர், நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன். என் ஹியரிங் எய்ட் ஒரு வேஷம். நான் பைத்தியமில்லை. ஆனால் உன்மேல் பைத்தியமாகிவிட்டேன். இவ்வளவு அப்பாவியான உன்னை பாடாய்படுத்தியதை நினைத்தால் எனக்கு என் மேலேயே வெறுப்பு வருகிறது. தினகரிடம் நீ ஏமாந்தது உன்னை அறியாமல் நடந்தது. பணத்திற்காக நீ அப்படி நடந்து கொள்ளவில்லை. அது ஒரு மோசமான கனவு. மறந்துவிடு. தினகர் உனக்கேற்றவன் இல்லை. நான் உனக்கேற்றவன் என்று நினைத்தால் வா, சேர்வோம். 20 லட்சத்தில் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவோம். இல்லை, செத்துத்தான் போகப் போகிறேன் என்றால் சொல், நானும் வருகிறேன். சேர்ந்தே சாவோம். என் வாழ்க்கையின் ஒரு நம்பிக்கை நீ. என்னை மனிதனாக மாற்றியவள் நீ. நீயே இல்லையெனில் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம். வா வேதா, வாழலாம். இல்லாவிட்டால் வா வேதா, சாகலாம். வேதாவிற்கும் மோகனுக்கும் வேதாவின் அம்மா அப்பாவை முன்னின்று திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை பூமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.